Praise the Lord. Hallelujah. 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 காலையிலிருந்து ஆண்டவரோடு இருக்கிறோம், அப்படி தானே? இன்றைக்கி மட்டுமா? எப்போதும் சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தவக்காலம் முடிஞ்சு முதல் சந்திப்பு உங்களை தான். தவக்காலம் மட்டும் எங்கே போக மாட்டேன் வெளியில். தவக்காலம் முடிஞ்சு முதல் தியானம் திருநெல்வேலியில் தான். அதனால் உங்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதான வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். நான் சொன்னால் நீங்கள் அப்படி பதில் சொல்லணும், ஓகேவா? இயேசு உயிர்த்தார், நாமும் அவரோடு வாழ்கிறோம். இதுதான் நம்முடைய இந்த பாஸ்கா கால வாழ்த்து செய்தியாக இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து குட் மார்னிங் சொல்லுவோம்ல, குட் மார்னிங் சொல்லுவோம்ல, பிரைஸ் லார்ட் சொல்லுவோம்ல. அதுக்கு பதிலாக இந்த நாட்களில் இப்படி சொல்லி பாருங்களேன், இயேசு உயிர்த்தார். இது பைஹார்ட் படிங்க இந்த நாளில், சரியா? இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார், நாமும் அவரோடு வாழ்கிறோம், நாமும் அவரோடு வாழ்கிறோம். ஆமென், ஆமென். அதனால் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிற கடவுள். ஏன் கல்லறையில் தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் வாசிக்க கேட்டிருப்போம் இல்லையா? ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறவரை ஏன் கல்லறையில் தேடுகிறீர்கள்? ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்காரு என்பதற்கு சாட்சி தான் நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர் சொன்னார், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் இல்லை, கேரளா மாநிலம் பாலக்காடு. முன்னாடி கோயம்புத்தூர் டயசிஸாக இருந்தோம். அப்புறம் டயசிஸ் பிரிஞ்சு இப்போ 13 வருடங்கள் ஆகிறது. சுல்தான்பேட் மறை மாவட்டம், எங்களுடைய மறை மாவட்டம் பாலக்காடு, சுல்தான்பேட் மறை மாவட்டம். இப்போ நான் வந்து சேலத்தில் இருக்கிறேன். அதனால் நான் எங்கே இருப்பேன், அப்பப்போ மாற்றி மாற்றி போயிட்டே இருப்பேன். சேலத்தில் புதிய நற்செய்தி அறிவிப்புக்கான ஒரு பயிற்சி பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறோம். அங்கே நான் பணி செய்துட்ருக்கிறேன். பணியாளர்களை உருவாக்குகிற பணி, சீடர்களை உருவாக்குகிறதா எங்கள் பணி, சரியா? அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே இயேசுடைய சீடர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுடைய சீடர்கள். திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே மிஷனரி டிசைபிள்ஸ், நற்செய்தி அறிவிக்கும் சீடர். வெறும் சீடர் இல்லை, நற்செய்தி அறிவிக்கிற சீடர்கள். வெறும் சீடராக நீங்கள் இயேசுவை அறிவிக்கிற சீடர்கள். வல்லமை முகாம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு இல்லையா? அதனால் நம்ம வல்லமையான நற்செய்தி பணியாளர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளை. அதனால் முதல்ல நான் என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? என்னுடைய இறை அனுபவம், ஆண்டவரை சந்தித்த அனுபவங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சாலமோனின் ஞானம் 1 வருஷம். சாலமோனின் ஞானம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே வந்து அழகாக சாலமோன் ஞானத்தில் சொல்லப்படுது. படைப்புகள் அனைத்தின் மீதும் அவர் அன்பு கூறுகிறார். கடவுள் வந்து அன்பானவர் இல்லையா? கடவுள் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கடவுள் அன்பு தான். அன்பை தவிர அவர் வேறு எதுவும் தெரியாதவருக்கு. கடவுளுக்கு அன்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. அன்பு செய்ய தான், அன்பு தான் கடவுள். அன்பில்லாதோர் கடவுளை காண்பதில்லை அப்படின்னு யோவானில் வாசிக்கிறோம். இது மாதிரி நமக்கு கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, படைப்பனைத்தின் மீது அன்பு கூறுகிறார். அப்படின்னா நாமெல்லாம் படைப்பா? நாம் அவருடைய படைப்புகள் தான் இல்லையா? உருவாக்கியிருக்காரு இல்லையா? நம்மீதும் அவர் அன்பு கூறுகிறார். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, எதையாவது அவர் வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டார். அப்படின்னா நம்மை அவர் வெறுக்கவில்லை என்பதற்கு அடையாளம், அப்படித்தானே? நம்மை அவர் வெறுக்கலை, நம்மை அன்பு செய்கிறார். அவர் நம்மை அன்பு செய்கிறார், வெறுக்கவில்லை. அப்போது என்னுடைய வாழ்க்கையில்
எங்கள் வீட்டில் நாங்கள் 8 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க, 6 பொண்ணு 2 பசங்க. நான் 6ஆவது. எனக்கு இவங்க என் கூட வந்திருக்கிறவங்க என்னுடைய கடைசி தங்கச்சி. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பெரியப்பா பிள்ளைங்க ஒரு 7 பேர். பெரியப்பா பெரியம்மா இறந்ததுனால அவங்க 7 பேர், நாங்கள் 8 பேர் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம். 15 பேர் ஒரு வீட்டில் வளர்க்குறது இப்போ சாத்தியமா? 15 குழந்தைங்கள எங்கள் அப்பா அம்மா வளர்த்துனாங்க. அதனால் ரொம்ப எளிமையான குடும்பம். ஆனால் டெய்லியும் குடும்ப ஜெபம் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக குடும்ப ஜெபம் செஞ்சால் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்களை நல்லா வளர்த்துனாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கோயிலுக்கு போவோம். ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், நிறைய பேர் அப்படி தான் இல்லையா? சண்டே மட்டும் திருப்பலிக்கு போவோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருப்பலிக்கு போவோம். ஏன்னா அங்கே கோயில் வந்து கொஞ்சம் தூரம், 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். எல்லா நாளும் ஸ்கூல் போவோம், மற்ற வேலைகளை பார்ப்போம். சண்டே ஆனால் கட்டாயம் கோயிலுக்கு போயிடணும். அப்போ சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக தான் எங்கள் வாழ்க்கை இருந்துச்சு. சாதாரண கிறிஸ்தவ வாழ்வு, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக கடவுள்கிட்ட நெருங்கி அப்படியே பைபிளெல்லாம் கரைச்சி குடிச்சு அப்படியெல்லாம் இல்லை, சரிங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதனால் அப்படி சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் இருந்தேன் நானுமே. எனக்கு சின்னதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒயிட் ஸ்கின்னு, தோலெல்லாம் வெள்ளையாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, வெள்ளை தோல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி எனக்கு இந்த சாஃப்ட் ஏரியாஸ் எல்லாம், காது, இந்த மாதிரி நிறைய விரல் எல்லாம் மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அதனால் எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு என்னை பார்த்தா பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், டேப்லெட் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சின்னதில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்து அப்படி இருந்துச்சு. இப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எங்கள் பக்கத்தில் ஹிந்துஸும் நிறைய இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய டெம்பிளுக்கு போவாங்க, ப்ரே பண்ணுவாங்க, அவங்களுடைய வழிபாடு செய்வாங்க. நாங்களும் சண்டே ஆனால் கோயிலுக்கு போவோம். இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையான கடவுள் யார்? கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா? அவர் இருக்காரா? அப்படி இருந்தால் உண்மையான கடவுள் யார்? நிறைய பேர் நிறைய கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ உண்மையான கடவுள் என்பவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சின்ன வயசுலேயே எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ அந்த உண்மையான கடவுளை தேடணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நானும் தேடினேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் என்னை வந்து ஸ்கூலில் எல்லாரும் பிள்ளைங்களோட சேர விட மாட்டாங்க. எனக்கு தனியாக ஒரு ஸ்டூல் போட்டு தான் உட்கார வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருங்கிற ஒரு பயம், என்னமோ ஒரு பயம். அப்படியே 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னை வந்து அப்படி தான் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்போல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே நம்ம யாருக்கும் பிடிக்காதவங்க, யாருக்கும் வேண்டாதவங்க அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே ஆழமாக இருந்துச்சு. நான் வந்து ஒதுங்கியே இருக்கணும், மறைந்தே இருக்கணும், யார் முன்னாடியே போகக்கூடாது, யார் முன்னாடி நான் பேசக்கூட மாட்டேன். ஆண்டவர் சந்தித்த பிற்பாடு தான் நான் பேச ஆரம்பிச்சினேன். அப்படி ஒரு ஒதுங்கி நானே ஒதுங்கிக்குவேன். மற்றவங்க ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒதுங்கிக்குவேன். அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடவுள் யார்? உண்மையான கடவுள் இருந்தால் அவர் ஏன் இப்படி படித்தார்? என்னையா இப்படி படித்தார்? அப்போ இந்த வசனம் தான், ஆண்டவர் படைத்த எதையும் அவர் வெறுப்பதில்லை, வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டார். இப்போ அவர் என்ன வெறுக்கலை அப்படிங்கிறது மட்டும் என் மனசுக்குள்ளே இருக்குது. சரி, நானும் ப்ரே பண்ணினேன். 7th வரைக்கும் நான் அந்த ஸ்கூலை முடித்தேன். அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு போனேன். 10th வரைக்கும் அங்கே படித்தேன். நல்லா படித்தேன், நல்ல மார்க் எடுத்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் 10ஆம் கிளாஸ்க்கு மேலே படித்ததே இல்லை. ஏன்னா 15 பேரையும் படிக்க வைக்க முடியாதுல்ல, கூலி வேலை செஞ்சு படிக்க வைக்க முடியாது. அதனால் எல்லோரும் 9th 8th 6th அப்படியே எங்கள் சின்ன அண்ணா மட்டும் 10th முடித்தாங்க. நானும் 10th முடித்ததுக்கப்புறம் எனக்கு மேலே படிக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னை படிக்க வைக்கிறதுக்கு வீட்டில் வசதி இல்லை. இப்போ என் மனசுக்குள்ளே சரி பரவாயில்ல, 10 வரைக்காவது படிச்சோல்ல, 10th வரையாவது படிச்சோல்ல, அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் மேலே படிக்கணும் ஒரு எண்ணம் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வாய்ப்பே கொடுக்கல. சரி பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ, நிறுத்திட்டாங்க. அப்புறம் நானும் அப்பா அம்மா கூட, அக்கா அவங்க எல்லாத்து கூடயும் வயல் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். ஒரு 2-3 வருஷம் அப்படி போயிட்டு இருந்தேன். 10th முடிச்சதுக்கப்புறம்
அப்போ என்னை படிக்க வச்ச டீச்சர்ஸு என்னை பற்றி விசாரிச்சுட்டு வந்து கேட்டிருக்காங்க, விமலா என்ன பண்ணுறாங்க, 10th முடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிச்சுருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க, படிக்கலை. டீச்சர்ஸ்க்கு ஒரு சங்கடம், நல்லா படிக்கிற பொண்ணை ஏன் படிக்க வைக்கல அப்படின்னு அவங்களே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட பேசிவிட்டு என்னை திரும்ப மேலே படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம், படிக்க வைக்கிறோம், தயவுசெய்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் 19 வயசுக்கு மேலே 20 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ தான் நான் +1 போகிறேன். அப்போ +1 இல்லை, இங்கே தமிழ்நாடு மாதிரி இல்லை, அங்கே கேரளாவில் ப்ரீ டிகிரின்னு சொல்லுவாங்க. நான் கவர்மெண்ட் காலேஜ் அங்கே பக்கத்தில் அங்கே தான் போனேன் நான். அப்பவும் +1 +2 படிக்கும்போதுமே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், ஏன்னா இந்த ஸ்கின் வந்து தலையிலே இருந்ததுனால அந்த முடி எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். வாலிப வயசு இல்லையா, 20 வயசுங்கிறது வந்து எல்லோரும் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுற வயசு இல்லையா, வாலிப வயசு. எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே திரும்ப எதுக்கு படிக்க போகணும், எல்லாருமே புதுசு, என் கூட படித்தவங்க யாரும் இல்லை, அடுத்த பேட்ச்னு போயிடுச்சு, யாருமே இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துச்சு. சரி படிப்போம், நல்லா படிப்போம் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன். +2 முடித்தேன். +2 படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து வீட்டில் தங்கி படிக்கலை, அக்கா வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அக்கா வீட்டில் தங்கி படிக்கும்போது பக்கத்துலேயே கோயில், புனித வனத்து அந்தோணியாருடைய ஆலயம், சிட்டூர் அம்பாட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல வனத்து அந்தோணியார் ஆலயம். எங்கள் அக்கா வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், கேட் வரைக்கும் தான் இருக்கும், ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ டெய்லி மாஸ்க்கு போவேன். டெய்லி மாஸ்க்கு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த குறைகள் எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. டெய்லியும் போவேன், கோயிலில் ஆல்டர் எல்லாம் திருப்பலிக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன், ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவருக்கு பாடிக்கிட்டே இருப்பேன், வேலை செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் யார்கிட்டையும் வெளியே ஆளுங்கிட்ட யார்கிட்டையும் அதிகமாக சேர மாட்டேன், பேச மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த +2 முடிச்சு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லி மாஸ்க்கு போவேன். டெய்லி மாஸ்க்கு போகும்போது நான் வந்து நற்கரணை போகும்போதெல்லாம், நற்கரணை முன்னாடி போகும்போதெல்லாம் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தால் என் முன்னாடி வாங்க. இதுதான் என்னுடைய ஒரே ஜெபமாக இருந்துச்சு. நீங்கள் உண்மையாகவே இருந்தால் நான் உங்களை பார்க்கணும், என் முன்னாடி வாங்க. இது 1 வருஷம் ஓடிடுச்சு, 2 வருஷம் ஓடிடுச்சு. ஒரே ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவுடைய குரலை மட்டும் நான் கேட்டேன். என்னை பேரை சொல்லி கூப்பிட்டாரு. என்னை பேரை சொல்லி விமலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது நான் திரும்பி பார்த்தேன். ஒரு நாள் கூப்பிட்டேன், 2வது நாள் கூப்பிட்டாரு, 3வது நாளும் அந்த வாய்ஸ் கேட்டேன். ஆனால் எனக்கு வந்து இயேசுவுடைய முகத்தை நான் பார்க்கல, எனக்கு எப்படி இருக்காருன்னு தெரியல, அது அப்படியே மறைஞ்சிச்சு. 2 வருஷம் முடிஞ்சிச்சு. +2 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை. ஏன்னா அங்கே பக்கத்தில் வந்து ஹோலி ஃபேமிலி சிஸ்டர்ஸ் டெய்லியும் பூசைக்கு வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நானும் சிஸ்டர் ஆகணும், ஏதாவது ஒரு சபையில் சேரணும். இதுதான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து சரி ஓகே, அந்த சிஸ்டர்ஸ்கிட்ட அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு அவங்க வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னாங்க, மலையாளி சிஸ்டர்ஸு. அப்போ அந்த டைமு பெங்களூர் சென்ட் ஆன்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து என்னை சந்திக்க வந்தாங்க. அதில் ஒருத்தங்க வொக்கேஷனல் ப்ரொமோட்டரு, அவங்க வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, சரிம்மா நான் உங்களை எடுத்துக்கிறோம், கேம்ப் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எர்ணாகுளம் காலடி அப்படிங்கிற இடத்துல ஒரு கேம்ப் அட்டன் பண்ணினேன். அந்த வொக்கேஷன் கேம்ப், இறை அழைத்தல் முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை சிஸ்டர் ஆகணும். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நாங்கள் லெட்டர் போடுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அந்த டைமை தான் எனக்கு வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம சும்மா தானே இருப்போம் அப்படின்னு சொல்லி டிவைன் மையம் தெரியுமா, தியான மையம் கேரளாவில், அங்கே சாலக்குடி தியான மையத்தில் நான் போய் சேர்ந்தேன். அங்கே 1 வாரம் தியானம் அட்டன் பண்ணேன். தியானம் முடிஞ்சு நான் திரும்பவும் அங்கேயே தான் இருந்தேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு இயேசுக்காக நம்ம சேவை செய்யலாம், ஏதாவது வாலண்டியராக ஆண்டவருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் விரும்பி அங்கே இருந்தேன். கொஞ்ச நாள் இருந்தேன், ஒரு ஜூன் மாதம் ஃபுல்லாக இருந்தேன், ஜூலை மாதமும் இருந்தேன். ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது என்னுடைய அழைத்தலுடைய நாட்கள். எனக்கு வயசு 21. அப்போது ஜூன் மாதம் நல்லா அப்படியே ஒரு நார்மலாக லைஃப் போயிட்டே இருந்துச்சு. டெய்லி நற்கரணை, எனக்கு அங்கே என்ன வேலை கொடுத்தாங்கன்னா ஆல்டர் வேலை தான். பீடத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு நற்கரணை முன்னாடி இருக்கிற வாசு பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், கேண்டில் பார்த்துக்கணும், க்ளீன் பண்ணணும், பீட வேலை தான் அங்கேயும் கொடுத்தாங்க. இப்போ டெய்லியும் நற்கரணை முன்னாடி போகும்போதெல்லாம் இதே கேள்வி, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் தான் இயேசுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நற்கரணையில் இருக்கீங்களா. இது ஒரு
நாம் சின்ன வயசுலேருந்து புதுநன்மை வாங்கி வச்சு நற்கரணை வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி, உண்மையாகவே நீங்கள் அதில் இருக்கீங்களா? அப்போ எனக்கு உங்களை பார்க்கணும். அங்கேயும் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இதாக கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. இனிமேல் நம்ம கேட்கக்கூடாது, இனிமேல் ஆண்டவர் இருக்காரான்னு கேட்கக்கூடாது. அவர் நிச்சயமாக இருக்கார். ஏன்னா இத்தனை ஆயிரம் ஜனங்கள் இங்கே தியானத்துக்கு வராங்கல்ல, நிச்சயமாக அவர் இருக்கார், அந்த நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு, எப்படியா இருந்தாலும் அவர் நம்மளை பார்க்க போகிறதில்ல, நாமும் அவரை பார்க்க போகிறதில்ல. ஆனால் நம்பிக்கை, காணாமலே நம்புவோர் பேர். நீங்கள்லாம் பேர் பெற்றவங்க. அப்போது நானும் தான். அப்போது அந்த அது ஒரு ஆறுதல், காணாமலே நம்புவோம் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு ஏசு இருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். ஜூன் மாதம் முடிச்சுது. ஜூலை மாதத்தில் எனக்கு ஒரு உந்துதல், தூய ஆவியானவருடைய ஒரு உந்துதல். என்ன உந்துதல் அப்படின்னா, பைபிள் படி. பைபிள் அது வரைக்கும் அங்கங்கே எனக்கு பிடிச்சதை மட்டும் படிப்பேன். நீங்கள் அப்படி படிப்பீங்களான்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு வசனம் எடுத்து படிப்பேன். ஏற்கனவே படிச்சுதான் இருந்தால் தள்ளி விட்டுருவேன். அப்படி தான் படிப்பேன். அன்னைக்கு எனக்கு ஒரு உந்துதல், பைபிளை முழுசாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் ஜூலை 1 ஜூலை 1 பைபிள் எடுத்து ஓப்பன் பண்ணி ஆதியாகமம் தொடக்க நூலிலிருந்து ஜூலை 31 நான் பைபிளை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு மாதத்தில் 30 நாளில் பைபிள் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் சாட்சி. ராத்திரி பகலாக படித்தேன். உங்களாலேயும் முடியும். யாராவது முயற்சி பண்ணி பாருங்களேன். நைட்டு பகலாக சாப்பிடக்கூட நான் டைம் எடுத்துக்க மாட்டேன். அவ்வளோ ஆர்வம், ஒரு வேகம், எப்படி எனக்கு அந்த ஒரு வெறித்தனமாக படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆசை. ஆனால் படித்தேன். எல்லாமே புரிஞ்சுதான் அப்படின்னா இல்லை. ஆனால் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். பழைய ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் கதைகள் கொஞ்சம் புரியும் இல்லையா? அப்புறம் நற்செய்தி அடிக்கடி கேட்குறதுனால கொஞ்சம் புரியும். இருந்தாலும் முழுசாக அப்படின்னு புரிதல் இல்லை. ஆனாலும் படித்தேன். அப்போ அதில் எனக்கு ஒரு வசனம், யோவான் நற்செய்தி 15 இறைவார்த்தை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு? நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போது ஆண்டவர் நிலைத்திருக்கிற கனி கொடுப்பதற்காக ஒருவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நிலைத்திருக்கிற கனி எப்படி கொடுக்க முடியும்? நிலைத்திருக்கிற கனி எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மரம் பலன் கொடுக்குது, கனி கொடுக்குது அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக அதில் கனி இருக்குமா? சீசனுக்கு மட்டும்தான் அதில் கனி எடுக்கும் இல்லையா? அப்போ ஆண்டவர் எப்படி நிலைத்திருக்கிற கனி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆண்டவர், நீங்கள் என்னை தேர்ந்து, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சுது. நான் நினச்சேன், ஒரு வேளை நான் சிஸ்டர் ஆயிடுவேன், அதுக்கு தான் சொல்கிறாரு போல். அப்போ ஒரு வேளை எனக்கு கான்வென்ட்லேருந்து கூப்பிடுவாங்க, அந்த ஒகேஷன் இருக்கும் போல். இது எல்லாம் தான் என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. இந்த வசனம் வந்தோடனே இது மனசுக்குள்ளே ஓடிச்சு. ஆனால் ரெண்டாவது அடுத்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ஆழமாக இன்னைக்கு வரைக்கும் நான் செய்துட்டு இருக்கிற பழிக்கு காரணம் அந்த வசனம் தான். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும். எப்படி நிலைத்திருக்கிற கனி கொடுக்கறது? இப்போ மனசுக்குள்ளே வந்த வசனம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனுடைய பலன் தான் இந்த புதிய நற்செய்தி அறிவிப்பு பயிற்சி பள்ளி. இந்த வசனத்தினுடைய அந்த வாழ்வாக்கனுடைய பலன். அப்போ நான் எரேமியா 17 5-6 8 வரைக்கும் உள்ள வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்படுவான், அவர்கள் பாலைவனத்தை புதர் செடிக்கு ஒப்பானவர்கள், பருவ காலத்திலும் அவர்கள் பயன் தர மாட்டார்கள், யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலே அவர்கள் குடியிருப்பர் என்று நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி, அதாவது மனிதனை நம்புகிறவர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதில் 7வது வசனம், ஆண்டவரை நம்புகிறவர் பேறு பெற்றவர், ஏனெனில் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போது 7வது வசனம் சொல்லுது, ஆண்டவரை நம்புகிறவர் பேறு பெற்றவர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை, அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரம் போல் இருப்பர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும்.
இந்த தான் எனக்கு ஆவியானவர் வந்து இந்த வசனங்கள் வழியாக பேசினார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நாம் எப்போதும் கனி கொடுக்குறவங்களா இருப்போம் அப்படின்னு இது நீரோடையை நோக்கி அது வேறு விடுகின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை என்னும் அந்த வேர் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். நீரோடையை இயேசுதான் நீரோடை, இயேசுதான் வாழ்வு தரும் ஊற்று. அந்த வாழ்வு தரும் நீரோடையை நோக்கி நம்முடைய நம்பிக்கையின் வேர் போகுது அப்படின்னா நாம் எப்போதும் கனி கொடுக்குறவங்களா வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த வசனங்களையும் தியானம் பண்ண ஆரம்பித்தேன், ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆகஸ்ட் மாதம் தொடங்குச்சு, ஜூலை ஆகஸ்ட் மாதம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 நாள் வந்து என் மனசுக்குள்ளே டெய்லி நற்கரணை பார்க்கும்போதெல்லாம் அந்த கேள்வி திரும்ப வர ஆரம்பிச்சுது. ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு ஒரே ஒரு முறை நான் தான் கேட்டேன், ஒரே ஒரு முறை நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னா என் வாழ்நாள் முழுசாக நான் உங்களுக்காக தான் இருப்பேன். ஒரே ஒரு முறை உங்களை பார்த்தா என் வாழ்நாள் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களுக்காக பணி செய்வேன். இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்த வாக்குறுதி. ஆனால் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டார் அவர். நான் சொன்னதை ரொம்ப சீரியஸாக பிடிச்சிக்கிட்டாரு. அந்த வாரம் எனக்கு காட்சிகள் வர ஆரம்பிச்சது. என்ன காட்சி அப்படின்னா, நற்கரணை பார்ப்பேன். அங்கே வந்து பெரிய ஓஸ்தி, இந்த இது நற்கரணை வந்து பெருசாக வச்சுருப்பாங்க, மான்ஸ்டர்ஸ், அந்த கதிர் பாத்திரம். அது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பெருசாக சைஸில் இருக்கும். நற்கரணை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ளே இயேசுவை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு கற்பனையில் என்ன பண்ணனேன், இயேசு எவ்வளவு அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண ஆரம்பித்தேன். நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிறோம்ல, எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே, இல்லையா? கேட்டுக்கிறீங்களா அந்த பாட்டு? அப்போது அந்த அழகு, அப்போ இதெல்லாம் எனக்கு கற்பனை, இயேசுவை பற்றி அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, எசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. இப்போ நம்ம சாயல் இல்லையா? நாமெல்லாம் கடவுளுடைய சாயல் இல்லையா? கடவுளுடைய சாயல் தானே. இப்போ நம்முடைய சாயல் அவருக்கு இருக்கணும். அப்படின்னா அவருடைய சாயல் தான் நாம் அப்படின்னா அவர் மனிதருடைய உருவம் அந்த சாயல் இருக்கணும். ஆனால் இங்கே சொல்கிறார், எஸ்ஐ சொல்கிறாரு, அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அப்படின்னா உருவமே இல்லாத அளவு உருக்குலைந்தால் எப்படி இருக்கும்? உருவத்தையே சதைச்சு அழிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நற்கரணையில் நான் பார்த்த இயேசு, எசாயா இறைவாக்கினர் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி வச்சிருந்தது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத நான் பார்த்தபோது தான் அனுபவிச்சேன். நான் அந்த மாதிரி ஒரு கொடூரமாக சிதைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ரத்தம் சொட்ட இருக்கிற இயேசுடைய அந்த முகம், அந்த பாடுகள் நிறைந்த முகம்தான் முதல்ல நான் பார்த்தேன். ஆண்டவர் இயேசு நான் அப்படி தான் பார்த்தேன். நான் பார்ப்பதற்கேற்ற 53:2 பாருங்கள். நான் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில். ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்வோம்? திரும்ப அதை பார்க்க மாட்டோம் இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடலில் செதஞ்சு கிடக்குது பார்க்க முடியுமா நம்மளால்? இல்லை, அந்த மாதிரி செதஞ்சு போன எதையுமே திரும்ப நம்மளால் பார்க்குறதுக்கு தோணாது இல்லையா? அப்போது அதை காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அப்படின்னா ஒரு முறை அந்த முகத்தை பார்த்தா திரும்ப அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு கொடூரமாக சிதைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இயேசுடைய அந்த முகம். நான் கற்பனை பண்ணினது அழகான இயேசு, ஆனால் நான் பார்த்தது அவ்வளவு கோரமான முகம். கொஞ்சம் பயம் இருந்துச்சு மனசுக்குள்ளே, ரொம்ப அழுதேன். ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்கீங்க? இது உண்மையாகவே இயேசு தானா? உண்மையாகவே நான் கற்பனை பண்ணின மாதிரி அழகாக வந்திருந்தால் ஒருவேளை நான் நம்பியிருப்பேனோ என்னவோ. ஆனால் நான் அது பார்த்ததுக்கப்புறம் திரும்ப 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 நற்கண்ணை பார்க்கும்போதெல்லாம் அந்த முகம் முன்னாடி வர ஆரம்பிச்சிது. பயம் வந்துருச்சு. இனி நான் இயேசுவை என் முன்னாடி வாங்கன்னு சொல்ல மாட்டேன்.
எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டனோ, பார்க்கணுன்னு கேட்டனோ, பிடிவாதம் பண்ணனோ, ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கவே கூடாது, இனிமே பார்க்கவே கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்தார். ஏன்னா பயம். அந்த மாதிரி ஒரு முகத்தை, ஒரு கண்ணு ஓட்டையாகி ரத்தம் வடிஞ்சிட்ருக்கு, ஒரு கண்ணு கொஞ்சமாக திறந்துருக்கு, முகமெல்லாம் ப்ளூ கலர், அந்த அவர் ரொம்ப பிங்க் கலர் அழகான இல்லையா, அடிப்பட்டு செதஞ்சு கன்றிப்போன உடல், சீல்வடியும் புண்களும் அப்படின்னு சொல்லி ஏசா இன்னொரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, அப்படி ஒரு உழுது போட்ட நிலம் போல் அவர் உடல் இருந்ததுன்னு சொல்லுவார். அப்படி வர்ணிக்க முடியல என்னால். ஆண்டவர் இயேசு அவ்வளோ கொடூரமாக சிதைக்கப்பட்ட அந்த ஒரு முகத்தை தான் முதல் முறை எனக்கு காட்டினார். நான் சொன்னேன், நான் வேண்டிக்கிட்டேன், ஆண்டவரே இனி இந்த முகத்தை எனக்கு காட்டாதீங்க, என்னால் பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியல. அழுது, டெய்லி அழுவேன். ஏன்னா எனக்கு பீடத்தில் தான் வேலை, நான் போய் செய்யாமே இருக்க முடியல. நற்கண்ணை போகும்போதெல்லாம் கண்ணை முடிக்கவே, நற்கண்ணை பார்க்க மாட்டேன். பார்த்தா எங்கே அந்த முகம் வந்துருமோங்கிற பயம். கண்ணை அப்படி தலை தாத்திட்டே வந்துடுவேன், பயமாக இருக்கும். அப்படியே ஒரு வேளை அங்கே வந்து ப்ரே பண்ணதாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு தலை தாத்திட்டே தான் உட்காந்துருப்பேன். எங்கேயா அந்த முகம் முன்னாடி வந்துருமோ, அது வரைக்கும் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா பார்க்குறக்குள்ள முகம் இல்லை, அது பார்ப்பதற்கான தோற்றம் இல்லை. ஒரு வாரம் என்னை அந்த முகம் முன்னாடி வந்து என்னை ரொம்ப குத்தி கொடுமைப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ இதயமெல்லாம் நொறுங்கி போன மாதிரி பயம் வந்துச்சு. என்ன பயம்னா, ஏன் ஏசு இப்படி இருக்கார், ஏசு ஏன் இப்படி இருக்கார், ஏன் இப்படி காயப்பட்டிருக்காரு, இவர் தான் உண்மையான இயேசுவா, எதனால் இப்படி இருக்கார். இதை கேட்டு மனசுக்குள்ளே என்னன்னா, நான் ஏதாவது பாவம் செய்தனா, என்னுடைய பாவத்தினால ஏசு இப்படி இருக்காரா, இதை திரும்ப அவர்கிட்டயே கேட்டு, ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது தவறு செய்தனா, நான் ஏதாவது உங்களுக்கு உங்களை பாடுபடுத்தினா, குற்றப்படுத்தினா, நான் ஏதாவது உங்களுக்கு கஷ்டப்படுத்தினா, எதனால் இங்கே இப்படி இருக்கீங்க, என்னுடைய பாவத்தினால இப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவரோட குரல் நான் கேட்டேன். அந்த நற்கரணையிலிருந்து ஆண்டவர் இயேசுடைய குரல் ரொம்ப தெளிவாக அந்த குரல் இன்னும் என் மனசுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்குது. இது உன்னுடைய பாவம் அல்ல, இது நான் இப்படி இருப்பது உன்னுடைய பாவம் அல்ல, நான் உன் மீது கொண்ட அன்பின் அடையாளம். Praise the Lord. Praise the Lord. அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசுடைய அன்பு, அதுதான் அவருடைய அன்பு. நமக்கு தெரியும், நம்முடைய பாவத்தினால, நம்முடைய மீறுதலால், நம்முடைய குற்றங்களால் அவன் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் நீ தப்பு பண்ணனால நான் அப்படி இருக்கிறேன்னு ஒரு நாளும் சொல்லலை. அவர் அதை மறைத்து, நம்முடைய பாவங்களை விட அவருடைய அன்பு பெரியது. Praise the Lord. அவருடைய இரக்கம் பெரியது. Praise the Lord. நம்முடைய பலவீனங்களை விட, நம்முடைய பாவங்களை விட அவருடைய அன்பும் இரக்கமும் பெரியது. அவருடைய அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உண்மையில் வைத்த அன்பின் அடையாளம். அப்போ என் மனசுக்குள்ளே எவ்வளோ ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி, இப்படி ஒரு அன்பா, என்னோட ஆண்டவர் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரா, இப்படி ஒரு அன்பா, இந்த அன்புக்காக, என் மேலே வச்ச அன்புக்காக ஒரு மனிதன் இப்படி ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியும். ஒரு சின்ன அறிவிப்பு. அங்கே ஹாலில் அருத்தந்தை ஒப்புரவு அருட்சாதனை கேட்டுட்ருக்காங்க. விரும்புகிறவங்க ஒப்புரவு அருட்சாதனை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு வந்து இப்படி ஒரு வேதனையோடு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே தோணுச்சு, இனி நான் ஆண்டவருக்கு வேதனை கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், என் மேலே வச்ச அன்புக்காக அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அந்த அன்புக்காக இனிமேல் நான் திருப்பி அவருக்கு என்ன பதில் செய்ய முடியும். என் மேலே வச்ச அன்புக்காக அவர் உயிரையே கொடுத்தாரு இல்லையா, அப்படி தானே? எனக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்காகவும் இல்லையா? நம்ம மீது வைத்த அன்புக்காக அவர் உயிரையே கொடுத்தாரு. அவருக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? பதிலுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? உயிரையே கொடுத்து நேசிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவருக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போகிறோம்? நிறைய பார்க்குறோம் சமுதாயங்களில், நம்முடைய ஊர்களில் பார்க்குறோம். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க. ஒரு சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காரணம் கேட்டால் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. லவ் ஃபெயிலியர் அப்படின்னு என்ன? நான் விரும்புகிறேன், நான் அன்பு செய்கிறேன், என் அன்பை அவங்க ஏற்றுக்கல, என் அன்பை புறக்கணிக்கிறாங்க, என் அன்பை அவங்க புரிஞ்சுக்கல, நான் எப்படியெல்லாம் அன்பு செய்கிறேன் ஆனால் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி, நான் உண்மையாகவே உன்னை நேசிக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக
உயிரை விட்டுறாங்க. உயிரை விட்டுட்டு உண்மையான அன்பு அப்படின்னா உனக்காக நான் சாகவும் தயார் அப்படின்னு சொல்லி நிறைய சூசைடெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி அப்போ சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அன்புக்காகவே ஒருத்தர் உயிர் கொடுக்குறாங்க. சாதாரண இந்த உலக அன்புக்காகவே, மனிதனுடைய அன்புக்காகவே உயிரை கொடுத்து அன்பை நிரூபிக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கார் இல்லையா? அப்போது இந்த சாதாரண இந்த அன்புக்கே உயிரை கொடுக்குறாங்க அப்படின்னா கடவுளுடைய அன்பு, நம்மையெல்லாம் படைத்த அன்பு, பிரபஞ்சத்தையெல்லாம் படைத்த அன்பு, மனிதனை பார்த்து பார்த்து கண்ணு மூக்கெல்லாம் வச்சு கடவுள் உருவாக்கின அந்த அன்பு எவ்வளவு நமக்காக செய்யும், எவ்வளவு பெரிய அன்பாக இருக்கும் அது. அப்போ அந்த அன்புக்கு முன்னாடி நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த அன்புக்காக பதிலுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இது என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். முன்னாடி ஒரு தடவை சொன்னேன் இல்லையா, உங்களை பார்த்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காகவே இருப்பேன். அப்போது உங்களுக்காகவே இருப்பேன் அப்படின்னா நான் முழுசாக ஆண்டவருக்காக இருக்கணும். திரும்ப ப்ரே பண்ணினேன், ஆண்டவரே எனக்கு இந்த முகத்தை திரும்ப காட்டாதீங்க, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்ச நாள் அந்த முகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இரவு நைட்டு விஜில், எங்களுக்கு நைட் ப்ரேயர் அங்கே நடந்துகிட்ருக்கு. நைட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம். விடிய காலை 3 மணி, அதாவது 6ஆம் தேதி, 5ஆம் தேதி இரவு விடியற்காலை, காலை 6ஆம் தேதி காலை 3 மணிக்கு, 6ஆம் தேதி இயேசுடைய உருமாற்ற திருவிழா. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இயேசுடைய உருமாற்ற திருவிழாவை நம்ம திருச்சபையில் கொண்டாடுவோம். அப்போது இந்த உருமாற்ற திருவிழா அன்றைக்கி விடிய காலை 3 மணிக்கு எனக்கு ஒரு அனுபவம். அன்றைக்கி நற்கர்ண ஆண்டவர் பிரசன்னத்தில் ஒரு யாரோ என்னை அடிக்கிற ஒரு அனுபவம். அதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். கசையால் அடிக்கிற ஒரு அனுபவம், கசையடி அனுபவம். எனக்கு அப்போ தெரியாது இது என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உடம்பு ஃபுல்லாக காயமாகுது, ரத்தம் வடியுது, எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அந்த சேப்பலில் படுத்து உருண்டுருக்கிறேன். சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க, எல்லோரும் தூக்கி எடுத்தாங்க. ஒரு 3 மணி நேரம் எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு காலையில் 6 மணிக்கு திருப்பலி. ஃபாதர் வந்தார், திருப்பலி நிறைவேற்றினார். திருப்பலி நிறைவேற்றிட்டு நற்கர்ணை கொடுத்தாரு. நன்மை வாங்கினதுக்கப்புறம் நற்கர்ணை அது வரைக்கும் நிறைய முறை நற்கர்ணை வாங்கியிருக்கேன். அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட நற்கர்ணை எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. உடம்புக்குள்ளே புதிய ஒரு எனர்ஜி. ஏன்னா உடம்பெல்லாம் அடிபட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படியே காயப்போட்ட மாதிரி ஆகிப்போச்சு, துவைச்சி காயப்போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த நற்கர்ணை உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஒரு பலம் எனக்குள்ளே வந்துச்சு, ஏதோ ஒரு வல்லமை எனக்குள்ளே வந்துச்சு. ஒரு செகண்டில் என் உடம்புல இருக்கிற அந்த ரத்தக்கரை காயங்கள் எல்லாம் மறைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு பக்கம் மேஜிக் மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த டயர்டு இருந்துச்சு. அங்கே போய் நைட் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு பகலில் எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம். டார்மெட்ரியில் நாங்கள் 16 பேர் ஒரே ரூமில் படுத்துருக்குறோம். கரெக்டாக மதியம் 12 மணி, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மதியம் 12 மணி நான் டார்மெட்ரியில் படுத்திருக்கேன். 12 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். யாரோ என்னை தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு. தான் திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு, அவ்வளோ அழகு நான் சொல்ல முடியல. எனக்கு அவரோட கண்கள் நீல நிற கண்கள், சுருண்ட நல்ல நீளமான முடி, கண்ணை ஒடுங்கி போன கண்ணம், கொஞ்சம் நீண்ட தாடி, பெரிய அகலமான நெத்தி, பெரிய புருவம், நல்ல 6 அடி 7 அடிக்கிட்ட உயரம், கம்பீரமான ஒரு தோற்றம். அப்படி முன்னாடி நின்னார். ஃபஸ்ட் டைம் நான் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நேரில் பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் ஆசைப்பட்டேன் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் பார்த்த இயேசு பாடுகளோடு இருந்த இயேசு. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு தன்னை முழுசாக அவருடைய அந்த மகிமையின் சாயல், உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய காயங்களோட என் முன்னாடியே நின்னார். அந்த அவருடைய கைகளில் காயங்களில் அந்த காயத்துலேருந்து அப்படியே அந்த ஒளி அப்படியே வருது. ஆனால் அது ரொம்ப நேரம் என்னால் பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் மீறினா 1 நிமிஷம், அவ்வளவுதான். ரொம்ப நேரம்லாம் பார்க்கல. 1 நிமிஷம்னா 60 செகண்டு, அவ்வளோதான் பார்த்துருப்பேன். அந்த 1-2 நிமிஷத்தில் அவர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாம் மறந்துருச்சு. அப்படியே மயக்கத்தில் இருந்தேனா, பரவசத்தில் இருந்தேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. திரும்ப 3 மணிக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னை சுற்றி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ கையிலேருந்தெல்லாம் காலில் அப்படியே ரத்தம், காயங்கள்லேருந்து ரத்தம் அப்படியே வடிஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த காயங்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த அனுபவம்.
அப்போ இது எனக்கு தெரியாது, இது ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுக்குறது கிஃப்ட்டுன்னெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த காயங்கள் இயேசுவோடைய காயங்களும் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அப்போ அந்த டைமு என்னுடைய தோலெல்லாம் நார்மல் இது வந்துருச்சு. ப்ரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம்னா, ஒன்று எனக்கு என்ன ஹீல் பண்ணார், இன்னொன்று இயேசுடைய காயங்கள் எனக்கு உடம்புல எனக்கு ஒன்றாவது இது வந்து என்னான்னு தெரியல, இந்த காயம் என்னான்னு எனக்கு தெரியல. எனக்கு வயசு 21, எனக்கு இந்த காயம் என்ன அப்படின்னு தெரியல. நான் அழுகிறேன், ரொம்ப அழுதேன், இந்த வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்தேன். ஃபாதர்ஸ்கிட்ட சொன்னேன் நான். இப்போ ஃபாதர் சொன்னார், இல்லை நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு, கூட இருந்த சாமியார்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க, எனக்கு என்னவோ நோய் வந்துருச்சு, எனக்கு என்னவோ ஏதோ என் உடம்புலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு, எனக்கு என்னமோ நடக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்போ ஃபாதர்ஸ் சொன்னாங்க, இது ஹாஸ்பிட்டலுக்கு போனாலாம் சரியாகாது, ஆண்டவர் இயேசு உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த கிஃப்ட்டுன்னு சொன்ன வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா கிஃப்ட்டுன்னா சந்தோஷப்படுவோம்ல, ஒருத்தர் கிஃப்ட்டு கொடுத்தா சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த ஃபாதர் வந்து கிஃப்ட்டுன்னு சொன்னப்போ, கிஃப்ட்டுன்னா வலிக்குமா, இந்த கிஃப்ட்டு எனக்கு வேண்டாம், இந்த கிஃப்ட்டு எனக்கு வேண்டாம், நான் கேட்கவே இல்லையே, இந்த கிஃப்ட்டு வேணும்னு எனக்கு கேட்கவே இல்லை. அப்போ இந்த கிஃப்ட் தொடர்ந்து நான் ஒரு டெய்லி அழுக, மாதாட்ட போகிறது, முட்டி போடுறது, ஜெயமாலை சொல்கிறது, அம்மா மாதாவே எனக்கு இது வேண்டாம், ஏசப்பாட்ட சொல்லுங்கள், இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம், ஏசப்பாட்ட சொல்லுங்கள், இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம், ஏசப்பாட்ட சொல்லுங்கள். இதே தான் டெய்லியும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நைட்டு, அடுத்த நாள் 15 அன்னை மரியாள் விண்ணேற்பு திருவிழா, 14ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அன்னை மரியாள் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ரொம்ப விளக்கமாக சொல்லணும்னா நான் 4 நாளைக்கு சொல்லணும், அதனால் ஷார்ட் மாதா காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து எனக்கு ஒரு சில செய்திகளை சொன்னாங்க. அப்போ அம்மா சொன்ன முதல் செய்தி வந்து, மகளே விமலா, உனக்கு சமாதானம், என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் நீ பங்கேற்பது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனாலும் நீ உன் வாழ்நாள் நிறைய துன்பங்களை அனுபவிக்க நேரிடும், நான் உன்னோடு இருந்து உனக்கு நான் கற்றுத்தருவேன், நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு கற்றுத்தருவேன், அதனால் நீ இப்பொழுது இங்கேருந்து புறப்பட்டு உன் வீட்டுக்கு செல், அங்கே நான் உனக்கு சில அடையாளங்கள் காட்டுவேன், அந்த அடையாளங்கள் கடவுள் தாமே உன்னை அழைத்தார் என்பதை உறுதிப்படுத்தும் அப்படி சொல்லி மாதா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில செய்திகள் ஆயருக்கு குருக்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு மாதாவை பார்த்த அந்த காட்சி மறைஞ்சோடனே என்னோடய காயங்களும் மறைஞ்சிருச்சு, ரத்தம் வரி இதெல்லாம் நின்றுருச்சு. பயங்கர சந்தோஷம். மாதாவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துருச்சு, உலகத்தில் இருக்கிற துன்பம் கஷ்டம். இன்னொரு முறை மாதாவை பார்க்குறதுக்கு செத்து போன சொன்னால் கூட சாகலாம், அந்த அளவு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஃபுல்லாக மாதாவோட. அப்போ எனக்கு அம்மா இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க, கடவுளுடைய சித்தத்திற்கு நான் ஆமேன் என்று சொன்னது போல் கடவுளுடைய விருப்பத்திற்கு நீயும் ஆமேன் என சொல்வாயாக அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நான் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நான் நிறைய கேள்வி கேட்பேன், நிறைய சின்னதுலேருந்து கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறதா என்னுடைய டியூட்டியே. நிறைய கேள்வி கேட்பேன். அன்னைக்கு அம்மா சொன்ன நாள்லேருந்து கேள்வி கேட்குறத விட்டுட்டேன். ஆமீன். என்ன நடந்தாலும் ஆமீன். என்ன நடந்தாலும், வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், யாராவது கெட்ட வார்த்தை பேசினாலும், நம்மளை இல்லாத பிள்ளாத சொன்னாலும், என்ன கஷ்டம் என்ன சொந்தம் என்ன நடந்தாலும் கேள்வி ஆமேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்படியே ஆகட்டும், திரும்பி நாம் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லிட்டா திரும்ப அந்த கேள்விக்கு இடமே இல்லை, இனிமேல் கேட்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, ஏன் இந்த துன்பம் வந்துச்சுன்னு இனிமேல் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ ஆமேன் அப்படின்னா கடவுளுடைய விருப்பத்துக்கு உம்முடைய விருப்பம் நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அன்றையிலேருந்து இன்றைக்கி 25வது ஆண்டு எனக்கு. இது 25வது ஆண்டு, ஜூபிலி ஆண்டு. எனக்காக வேண்டிக்கிங்க. இந்த 25 ஆண்டு காலமாக ஒவ்வொரு தவக்காலத்திலும் முக்கியமாக ஒரு சில முக்கியமான திருநாட்களில் அல்லது முதல் வெள்ளிக்கிழமைகளில் இயேசுடைய அந்த காயங்களை நான் பெற்றுக்கொள்வேன். அப்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசுடைய அந்த உயிர்த்த ஆண்டவரை நான் சந்திப்பேன். ஒவ்வொரு முறை காயங்கள் வரும்போதும் முன்னாடி நான் அவரை பார்ப்பேன். அதனால் எனக்கு அதனால் பாஸ்கா காலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தவக்காலமும் பிடிக்கும். பாஸ்கா காலத்தில் ஏன்னா உயிர்ப்பின் காலம் இல்லை, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற காலம் இது. இந்த நாட்களில் தான் ஆண்டவர் இயேசு நிறைய முறை சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னை உயிரோடு இருக்கிறத உறுதிப்படுத்திகிட்டே இருந்தார். அதனால் இன்றைக்கு நம்மிடமும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் இருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இன்றைக்கும் உறுதிப்படுத்திகிட்டு இருக்காரு. ஆண்டவர் நம்மோடு இருக்கார், உயிரோடு இருக்கார். அவர் காயப்பட்டது உண்மை, அவர் உயிரோடு வந்தது உண்மை, உயிர்த்து வந்தது உண்மை என்பதை உறுதிப்படுத்திகிட்டே தான் இருக்கார். அதுக்கு அவருடைய காயங்கள் தான் சாட்சி.
ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இப்போ இந்த காயங்கள் எல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மாதா சொன்னாங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் 2 நாள் கழித்து வீட்டுக்கு கிளம்பி போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சில அடையாளங்கள், அது அடையாளங்கள்னா என்னுடைய ஜெப அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு முள்முடி சூடுன ஃபோட்டோவிலேருந்து அப்படியே ரத்தம் வடிய ஆரம்பிச்சுது. அது ஒரு முதல் அடையாளம். 2வது செப்டம்பர் 14ஆம் தேதி திருச்சிலுவை திருநாள் அன்று 2001ஆம் ஆண்டு அதுவும் என்னுடைய ஜெபாரியில் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய சுரூபம். ஏன்னா 8ஆம் தேதி திருப்பலிக்காக பக்கத்து கான்வென்ட்லேருந்து கொண்டு வந்த கிராஸ் அது. அதிலிருந்து விழா பகுதி திறக்கப்பட்டு அதுலேருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சு வந்துச்சு. இது 2வது அடையாளம். அப்புறம் மாதா 3வது முறை காட்சி கொடுத்த போது வேளாங்கண்ணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. வேளாங்கண்ணியில் உனக்கு ஒரு அழியா பரிசு ஒன்று தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பரிசுனாலே பயம், என்ன கிஃப்ட் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம். ஆனால் மாதா எனக்கு அப்படி அங்கே போய் அந்த மாதிரி வேதனையான கிஃப்டெல்லாம் கொடுக்கல. எனக்கு ஒரு வெள்ளை நிற ஜெபமாலை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அந்த ஜெபமாலை எங்கள் வீட்டில் இருக்குது ஜெபாரியில். அதுலேருந்து அடிக்கடி பால் வடிய ஆரம்பிச்சிது. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு இந்த பால் எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கும்போது நிறைய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு, ஹீலிங் கொடுத்துச்சு. அந்த ஜெபமாலையிலேருந்து நறுமணம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது மாதா நம்மோடு இருக்காங்க. அம்மா பால் என்பது தாய் அன்புக்கு அடையாளம் இல்லையா? அப்போது அம்மா நம்மோடு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுச்சு. இன்னொன்று, எங்கள் கிராமத்தில் எல்லா பக்கமும் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கைங்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. எங்கே திரும்பினாலும் மாதாவை வாழ்த்துற சத்தம். எல்லாரும் இந்துக்கள் கூட சொல்ல ஆரம்பித்தாங்க ஜெபமாலை. எல்லாரும் ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஜெபமாலை சொல்ல அந்த கிராமத்தில் இருக்கிற ஏரி குளம் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணிங்க எல்லா தண்ணியும் வாசனை ஆரம்பிச்சுது. உண்மையாகவே இதெல்லாம் நடந்துச்சு. அப்போது அந்த எல்லாருக்கும் மாதாவை மாதாவை பிடிக்காதவங்க யாரும் இல்லை இல்லையா? இயேசுவை கூட வேணால் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒரு சிலர். ஆனால் மாதாவை எல்லாருக்கும் பிடிக்கும். அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அப்போ அம்மா ஆசைப்படுறது எல்லாமே எல்லாரும் இயேசு விட்டு வரணும், எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், எல்லாரும் ஆண்டவர் இயேசுடைய மீட்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய ஆசை. எங்கெல்லாம் மாதா இருக்காங்களோ அங்கெல்லாம் மாதா இயேசுவை பற்றி தான் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால் மாதாவை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஆனால் மாதாவை பிடிக்காத ஒருத்தன் இருக்கான். யார்? மாதாவே பிடிக்காது, மாதாவை பிடிக்கவே செய்யாது. நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் பைபிள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் ஜெபமாலை எடுத்து பாருங்கள், வருமா? உண்மை தானே? உண்மை தானே? ஐயா அவனுக்கு பிடிக்காது, தூங்க வச்சுருவான். ரொம்பவெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டான். நீ அமைதியாக தூங்குப்பா அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருவான் இல்லையா? அப்போ ஜெபமாலை கையில் எடுத்தாலே சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா மாதாவை அவனுக்கு பிடிக்காது. ஏன் மாதாவை பிடிக்காது அப்படின்னா, லூசிஃபர் கடவுளோடு இருந்த ஒரு வானதூதர். அப்படி தானே? வானதூதர் இல்லையா? வான அரியணைகளுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அதாவது வானதூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் லூசிஃபர், ஒளியின் தூதன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த லூசிஃபர் கடவுள்கிட்ட இருந்தவர். அவருக்கு ஒரே ஒரு ஆசை, சின்ன ஆசை தான். என்ன ஆசை? சின்ன ஆசை. என்ன ஆசை? நான் ஒரே ஒரு நாள் கடவுளை விட மேலே போகணும், கடவுளை விட நான் கடவுளாக இருக்கணும். அதான் ஒரே ஒரு ஆசை. அவரை விட மேலே போகணும். அதனால தான் ஆண்டவர் பாதாளத்துக்கு தள்ளி விட்டார். மேலே போகணும்னு நினச்சது பாதாளம் தள்ளி விட்டார். ஆனால் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் ஒரு மனித பிறவி எடுத்து பிறந்த ஒரு பெண், ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரியாள். இந்த பெண் எங்கே போனாங்க? விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்டாங்க இல்லையா? அப்போ இங்கிருந்த ஒரு பெண்ணை அங்கே கொண்டு போய் வச்சாங்க. அங்கேருந்த லூசிஃபரை கீழே தள்ளி விட்டார். இதனால தான் மாதாவை அவனுக்கு பிடிக்கல. ஒரு பெண் எப்படி அரசியாக அங்கே இருக்க முடியும்? விண்ணக மன்னக அரசே எப்படி அவங்க இருக்க முடியும்? அந்த தாழ்ச்சி, அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி. அவர் எப்போதும் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருந்தார், புகழ்ச்சி செய்து கொண்டே இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆண்டவருக்குள்ளே. எப்போ நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கிறது இல்லையா? அவ்வளோ கடவுளை நினச்சி எப்போவும் சந்தோஷப்பட்டுருக்குறவங்க அவங்கள உயர்த்தி வச்சாங்க. ஆனால் சாத்தானுக்கு அது பிடிக்கல. அதனால் மாதாவை எதுவும் செய்ய முடியாதனால மாதாவோட பிள்ளைங்களை அவன் துன்புறுத்த ஆரம்பித்தான்.
என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் ரொம்ப அன்பாக இருந்தார், அன்பு செஞ்சார், அவர் தன்னை வெளிப்படுத்தினார். எஸ்ஐயா 43:1 நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ராயலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு சொல்கிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தே, நீ எனக்கு உரியவள். அந்த வசனம், நீ எனக்கு உரியவள், உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன், நீ எனக்கு தான் சொந்தம், நீ எனக்கு, பழைய மொழிபெயர்ப்பில் நீ எனக்கே சொந்தம் அப்படின்னு இருக்கும். நீ எனக்கே சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. உன்னை நான் பெயர் சொல்லி கூப்பிட்ருக்கேன், நீ எனக்கே சொந்தம். அவருக்கு சொந்தமாக நம்மளை அவர் வச்சுருக்காரு, பக்கத்தில் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட அந்த அவ்வளோ பெரிய அன்பு. 4வது வசனம் சொல்லுது, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவள், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். நம்மளை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு கடவுள். நான் உன்னை அன்பு செய்கிறேன், லவ் பண்ணுறேன், நீ என்னுடைய பிள்ளை, எனக்கு சொந்தம். ரொம்ப பொசசிவ் நம்ம மேலே கடவுள். நம்மளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மளை யாருக்கும் சொந்தம் இல்லை, நம்ம அவருக்கு தான் சொந்தம். அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப பொசசிவ் நம்ம மேலே. நீ என் பிள்ளை, எனக்கு தான் இருக்கணும், என்னை விட்டு எங்கே போகக்கூடாது. அப்படிப்பட்ட கடவுள், அவ்வளவெல்லாம் அன்பு செய்கிற கடவுள் இந்த உலகத்தை 100% அன்பு செய்கிறாரு. உண்மைதானே? 100% இந்த உலகத்தை அன்பு செய்யறதுனால தாயின் கருவில் உருவாக முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன்னு சொன்னார். தாயின் கருவில் உருவாருக்கு முன்பே, உலகம் தோன்றுவதற்கு முன்பே அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னு நம்ம எங்கே இருந்திருப்போம்? உலகம் தோன்றுவதற்கு முன்பு நம்ம எங்கே இருந்தோம்? அப்போ நம்ம எல்லாருமே தந்தையுடைய திருவுளத்தில், தந்தையுடைய சித்தத்தில், அவருடைய மைண்டில் நம்ம இருந்திருக்கிறோம், அவருடைய மனசில் இருந்திருக்கிறோம். அதனால தான் கடவுள் நம்மளை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு இல்லையா? இன்றைக்கி நம்மளாம் பேசி சந்திப்போன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அவர் எதிர்காலம், நிகழ்காலம், முக்காலம் அறிந்தவர் இல்லையா? அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ இப்படியெல்லாம் அன்பு செய்கிற கடவுள் இந்த உலகத்தை இன்றைக்கும் அன்பு செய்துட்டு இருக்காரா? அன்பு செய்கிறாரா? இன்றைக்கும் அன்பு செய்கிறாரா? அப்படின்னா ஏங்க போரெல்லாம் நடந்துட்டுருக்கு? போர் நடக்குதா உலகத்தில்? போர் நடந்துட்டுருக்கு. எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ போர் நடக்குது, நமக்கு இங்கே சிலிண்டர் கிடைக்கிறது இல்லை இல்லை? அம்மாமாருக்கெல்லாம் அது ஒரு பெரிய கஷ்டம். இப்போது நமக்கு எங்கேயோ நமக்கு பாதிப்பு வருதே. எங்கெல்லாமோ அமைதி. கடவுள் சொன்னார், உயிர்த்தை சிந்து விண்ணகத்திலேருந்து திரும்பி விண்ணகத்துக்கு போகும்போது சொன்னார், அசென்ஷன் அன்னைக்கு, நான் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அமைதியை அவர் பிறக்கும்போது கொண்டு வந்த அமைதி, பிறக்கும்போது இதான் வந்துச்சு, உலகில் நன்மனதுரியோருக்கு அமைதியாகட்டும் இல்லையா? அந்த அமைதியை திரும்பி போகும்போது அவர் எடுத்துகிட்டு போகல, இந்த உலகத்துக்கு விட்டுட்டு தான் போனார். உலகத்துக்கு விட்டுட்டு போன இந்த அமைதி இன்றைக்கி இருக்கா? நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கா? நமக்குள்ளே இருக்கா? தனி மனுஷனுக்குள்ளே நமக்குள்ளே அமைதி இருக்கா? நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படி தான் சொல்லுவோம் இல்லை? என் மனசு நிம்மதியே இல்லை, அமைதியே இல்லை. எங்கேயாவது போயிடலாம், எங்கே போனால் கிடைக்கும் நிம்மதி? எங்கேயாவது வாங்க முடியுமா? கிடைக்காது. உலகத்தில் எங்குமே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் இல்லை, உறவுகளுக்கு உள்ள, சமுதாயத்தில் இல்லை, ஊருக்குள்ளே இல்லை, பங்கில் இல்லை, எல்லா பக்கமும் அமைதியின்மை. மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை, அமைதி இல்லை, உலகத்தில் இல்லை. அதனால தான் போர் அங்கங்கே போர்கள் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கடவுள் அன்பு செய்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் ஏன் நடக்கணும்? கேள்வி வரலையா உங்களுக்கு? 100% அவர் அன்பு செய்கிறார் அப்படின்னா ஏன் போர் நடக்குது? ஏன் பிரச்சனை? ஏன் வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? என் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? என் சொந்த பந்தங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை? என் பங்கில் பிரச்சனை, அன்பீயத்தில் பிரச்சனை, ஊருக்குள்ளே பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, உலகத்திலே பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு? யார் கொண்டு வந்தது? கடவுள் அன்பை தான் கொண்டு வந்தார். எங்கேருந்து வந்துச்சு? ரோமையர் 3:23 ஒரு வசனம் இருக்குது. 3:23 ரோமையர் 3:23 மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்து, ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். எல்லாரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். இங்கே நம்ம பாவம் செய்யாதவங்க அப்படின்னு யாரும் இல்லைல்ல? நானும் இல்லை, கை கீழே போட்டுக்கிறேன். பாவம் செய்யாதவங்க அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீதிமான்கள் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான் அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுது. அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் சின்ன கோபம் கூட பற்றுப்போல, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குறையுள்ள மனிதன், நாம் எல்லாமே குறையுள்ள மனிதன். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். இப்போ என்ன மேன்மையை அவர் கொடுத்திருந்தார்?
அவர் என்ன மேன்மையை கொடுத்திருந்தார் அப்படின்னா, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா. ஆமென். அப்பா பிள்ளை என்ற அந்த உறவை இழந்து விட்டோம். அந்த பாவம் செஞ்சதால் அப்பா பிள்ளை என்ற அந்த உறவை இழந்துட்டோம். அவ்வளோதான். நீ இல்லை, அங்கே விரிசல் வந்துருச்சு. உனக்கு எனக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? உங்களை மீட்க முடியாதபடி என் கரங்கள் குறுகிய, உங்கள் என் செவி மந்தமாகல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு. என்ன அது பிளவு? உங்கள் தீச்செயல்களே, உங்கள் பாவங்களே அந்த பிளவை ஏற்படுத்திது. அப்போது நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம நிறைய தியானம் அட்டன் பண்ணுறோம், நற்செய்தி பணி செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், டெய்லி நற்கரணம் வாங்குகிறோம், பாவ சிந்தனை பண்ணுறோம், ஜெபமாலை சொல்கிறோம், இறைவாதி. ஆனாலும் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தவறு இருக்குது, ஏதோ ஒரு பாவம், ஒரு பலவீனம், ஒரு இருக்குது. அப்போது இதுக்கு காரணம் யார்? பவுல் சொல்லுவார், ரோமையர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் விரும்பும் நன்மையை அல்ல, விரும்பாத தீமையையே நான் செய்கிறேன். நான் விரும்பும் நன்மையை அல்ல, விரும்பாத தீமையே செய்கிறேன். ஒருவேளை அவர் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பார். நம்மள மாதிரி தான் எல்லாம் பவுலடிகளாரும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவரால் செய்ய முடியல. அப்போ என்ன சொல்கிறாரு? நான் எதை செய்ய வேண்டாம் என நினைக்கிறோனோ அதையே செய்கிறேன், எதை செய்ய நினைக்கிறோனோ அதை நான் செய்ய முடிவதில்லை. காரணம், என்னுள் இருக்கிற குடிகொண்டிருக்கும் பாவமே, என்னில் குடிகொண்டிருக்கிற பாவம். இதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே இதை செய்கிறது. அதான். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த பலவீனம் இருக்குது. நான் நல்லா தான் நான் ஜெபம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், டெய்லியும் குடும்ப ஜெபம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல. நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கணும்னு முடிவெடுக்கிறேன், ஆனால் முடியல. நான் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபமே படக்கூடாதுன்னு நினைப்பேன், செல்ஃபோனை எடுக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் திரும்பவும் நம்ம அதை தானே செய்கிறோம். அப்போ நமக்குள் குடிகொண்டு இருக்கிற பாவமே அதை செய்கிறது. அப்போ பாவம் எங்கிருந்து வந்துச்சு நமக்கு தெரியும் இல்லையா? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது இல்லையா? அது பெண்ணிடம் அந்த கட்டளையை மீற செய்தது, கீழ்ப்படியாமை. அங்கே தான் பாவம் உருவாச்சு, தொடக்க நூலில் பாவம் உருவாச்சு. அப்போ இந்த பாவம் நம்ம கடவுளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏன்னா நிறைய கேட்டிருக்கிறோம். சாத்தானை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாத்தானை பற்றியும் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஒரு போர் இப்படியே போகிறவங்க எதிரியுடைய பலம் என்னான்னு தெரியுவாங்களா இல்லையா? போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு அவங்கள தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க போருக்கே போகிறாங்க. நாம் கடவுளுடைய பிள்ளைங்க, நாம் சாத்தானோட போராடிட்டுருக்குறோம். பவுல் சொன்னது மாதிரி, நீங்கள் வெறும் மனிதர்களோடு மட்டுமல்ல வான்வெளியில் திரியும் பொல்லாத ஆவிகளோடும் போராடுகிறீர்கள். நம்ம போராடிட்டு தான் போராடுறோம். இப்போ நம்ம எதிரியுடைய பலத்தை தெரியாமல் நாம் இருந்தோம் அப்படின்னா, எதிரி எங்கேருந்து தாக்குவான், எப்படி தாக்குவான், என்ன சதித்திட்டம் பண்ணுவான், அவன் எங்கெல்லாம் சூழ்ச்சி செய்வான் நம்ம தெரியல அப்படின்னா நாம் பாதிக்கப்படுவோம், நாம் அடிப்படுவோம். அதனால் நம்ம எதிரி யார்? நம்முடைய எதிரி யார்? ஒரே ஒரு எதிரி தான் உண்டு இல்லை? நமக்கு வேறு யார் இருக்காங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காங்களா? இல்லை, நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், கடவுளுடைய அன்பிலிருந்து வெளியே வந்தவை, அவ்வளோதான். அப்போது சாத்தான் தான் நம்மளுடைய எதிரி அப்படின்னு தெரியுது. இன்னும் சாத்தானை பற்றி நான் ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான், சரிங்களா? சாத்தான் ரொம்ப அழகாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருப்பான். நம்ம நினைக்கிறோம் சாத்தான் கொம்பு வச்சுருப்பான், எங்கேயாவது இருட்டுக்குள்ளே இருப்பான், சுடுகாட்டில் இருப்பான், அங்கே எங்கேயோ பயப்படுற இடத்துல இருப்பான். அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை. அவனுடைய வேலை எங்கே தெரியுமா? கடவுளோட பிள்ளைங்க எல்லாம் எங்கே ஒன்றா இருக்காங்களோ அங்கே தான் வருவான். எதுக்கு? பிளவு ஏற்படுத்த, பிரிவினையை உருவாக்க, நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்க, உறவுகளிடமிருந்து பிரிக்க அங்கே தான் புறணி பேச வைப்பான், குற்றப்படுத்த வைப்பான். அங்கே ஒருத்தரை சண்டை மூட்டி விடுறது, அங்கே தான் அவனுக்கு வேலை. அவனுக்கு மரத்துலலாம் என்ன வேலை? புளிய மரத்தில் என்ன வேலை? அங்கே என்ன வேலை? அங்கே அவனுக்குன்னு வேலை இல்லை. அதனால் இந்த சாத்தான் ரொம்ப, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாத்தானுக்கு பிரிக்கிறவன். சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன? யார்கிட்டருந்து பிரிக்கிறான்? கடவுளிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தே நம்மை பிரிக்கிறான். சில நேரங்களில்
நம்மக்கிட்டேயே நிறைய நெகட்டிவாக கொண்டு வந்து அதனால தற்கொலை பண்ணுறாங்க. நம்மக்கிட்டேருந்தே நம்ம பிரிக்க வச்சு நம்மை தனிமைப்படுத்தி நம்மளை கொண்டு போய் நிறைய பேரை தற்கொலை பண்ண காரணம் அதுதான். அப்போது பிரிக்கிறவன், இன்னொரு பேர் அவனுக்கு பொய்யன், பேர் பொய்யன். அப்புறம் இன்னொரு பேர் என்ன, திருடுகிறவன். என்னத்தை திருடுறான்? நம்முடைய ஆன்மாவை திருடுகிறவன், ஆன்மாவை திருடுறவன். அவனுக்கு தேவை ஆன்மா தான். இந்த உலகத்தில் 1 கோடி 10 கோடி 100 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பொக்கிஷம் தான் நம்முடைய ஆன்மா இல்லையா? எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம ஆன்மாவை விலை பேச முடியாது. அந்த ஆன்மாவை திருடனா அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்திருக்கிறான். அப்போ இந்த சாத்தான் வந்து சாதாரண ஆள் இல்லை. நான் எப்படி கடவுளை பார்க்குறேனோ அதே போல் அவனையும் நான் பார்த்துருக்கேன். சில நேரம் ரொம்ப நயவஞ்சகமாக ரொம்ப அழகாய் சம்மனசு மாதிரியே வருவான், ஏஞ்சல் மாதிரியே வருவான், வந்து ஏமாற்றுவான். ஆண்டவர் ஒன்று அங்கே வர சொன்னார், மாதா ஒன்று இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான காரியங்களை சில நேரம் எனக்கு சொல்லி கொடுப்பான். அது நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் ஒரு அடையாளம் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு அம்மா மாதா வந்து ஒரு அடையாளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வானதூதர்கள் வந்தால் உனக்கு சமாதானம் சொல்லுவாங்க. அப்படி சமாதானம் சொல்லாமல் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வானதூதர் அல்ல. சரியா? அதனால் அது மாதிரி நிறைய நேரங்களில் எனக்கு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு அவன் வருவான். 2001 நவம்பர் மாதம் 9 நவம்பர் 9 ஆண்டவர் இயேசு வந்து எனக்கு முதன் முறையாக நற்கருணை கொடுத்தார். இயேசு வந்து நன்மை கொடுத்தார். நற்கருணை கொடுத்துட்டு சொன்னார், சாத்தான் உன்னை சோதிக்க பிதாவிடம் அனுமதி பெற்றுள்ளான். நீ எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுவாய், ஆனாலும் நீ தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அது சொல்லிட்டு போட்டு அந்த மெசேஜ் கிடச்சிச்சு. அடுத்த நாள் எனக்கு சாத்தானோட சோதனைகள் ஆரம்பமாச்சு. எனக்கு தெரியாது, எனக்கு வயசு அப்போ அந்த 21 வயசு தொடக்கம், 22வது வயசு தொடங்க போகுது. ஆகஸ்ட் 28 என்னுடைய பிறந்த நாள். அன்னைக்கு தான் அன்னையிலேருந்து அப்படியே ஆகஸ்ட்டு 22வது வயசு தொடங்கிருச்சு. அந்த சோதனை காலம் அப்போ தான் ஆரம்பிச்சது. ஆண்டவர் சொல்லி மெசேஜ் கொடுத்துட்டு போனார். அடுத்த நாள் என்ன பாம்பு கடிச்சிச்சு. பாம்பு கடிச்சு என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணனாங்க. நைட் 8 மணிக்கு என்னை பாம்பு கடிச்சிது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான். அப்போ தான் மாதம் முடிஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு வெளியே போனேன். பாம்பு மிதிச்சிட்டேன். எனக்கு தெரியல. பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. விஷம் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக விஷம் ஏறிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க காப்பாற்ற முடியாது. சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அது, காப்பாற்ற முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நைட் நேரம். அடுத்த நாள் காலையில் தான் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறது தான் கோயம்புத்தூர் போகணும், இல்லைன்னா பாலக்காடு போகணும். எங்களுக்கு 2 இடையில கிராமத்தில் இருக்கும். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. அப்போ ஃபாதர் ஆல்பர்ட் நெல்சன் அவர் தான் என்னுடைய பங்குசாமியாராக இருந்தார். அவர் சொன்னார், சிஸ்டர்ஸ்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு நைட்டு எப்படியாவது காப்பாற்றிடுங்க, நாளைக்கு நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க சொன்னாங்க, இல்லை இது வாமிட்டு நிற்காமல் வாமிட் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் விஷம் உடம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னா நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, அதனால் இப்போவே கொண்டு போங்க அப்படின்னு தான் நின்னாங்க. ஆனால் எங்கள் ஃபாதர் வந்து சொன்னாங்க, இல்லை நேற்று ஜீசஸ் நற்கருணை கொடுத்துருக்காரு, ஒருவேளை இது கடவுளுடைய அனுமதியோடு இருந்தால் நம்ம வந்து காத்திருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நிறைய மக்கள் எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. இவ்வளோ மக்கள் இருப்பாங்க. அந்த எங்கள் ப்ரேயருக்கு வரவங்க எல்லாம் சிஸ்டர்ஸு ஃபாதர்ஸ் எல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கக்கூடாது, பாம்பு கடிச்சா நைட்டு தூங்கக்கூடாது. அப்படியே ஊசி வச்சு அப்பப்போ குத்தி எனக்கு ஞாபகம் இருக்கா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. காலையில் 6 மணி வரைக்கும் அந்த போராட்டம். அவங்க பேசுவாங்க, என்னால் திருப்பி பேச முடியாது, ஆனால் கேட்க முடியும். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த மதர் சுப்பீரியர் வந்து சொன்னாங்க, இப்போ உறக்கம் வேறு அன்னைக்கு மூளை உறங்கிக்கோ அப்படின்னாங்க. ஓகே. அப்போ நான் தலையசித்தேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க தூங்கிக்க, தூக்கம் வந்தால் தூங்கிக்க. நான் தலையசித்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டு எனக்கு தெரியாது, நல்லா தூக்கம். நான் தூங்குறேன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வெளியே எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னை ரூமில் இட்டு. கரெக்டாக மதியம் 12 மணி 12 to 3 என்னுடைய ஜெப நேரம். 12 மணிக்கு ஒரு சிஸ்டர் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த ஜெபமாலை டேபிள் என்னோடய ஜெபமாலை இருந்துச்சு, ஜெபமாலை எடுத்து கையில் கொடுத்து 12 மணி ஆச்சு. ஏன்னா 12 மணிக்கு நான் ஜெபிக்க உட்காரணும். 12லேருந்து 3 மணி வரைக்கும் எனக்கு ஜெப நேரம். ஏன்னா மதியம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிரோடு தொங்கிய நேரம். ஆண்டவர் இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அதில் உயிரோடு இருந்தது 3 மணி நேரம். 12 மணி பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் சூழ்ந்தது. 3 மணிக்கு ஆண்டவர் இயேசு
உயிர் விட்டார் இல்லையா? உயிர் விட்ட பிற்பாடு வெளிச்சம் வந்துச்சு. அப்போ மீண்டும் ஒளி வந்துச்சு. அப்போ அந்த 3 மணி நேரம் உச்சக்கட்ட நேரம், மீட்பின் உச்சக்கட்ட நேரம், பாடுகளின் உச்சக்கட்ட நேரம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அந்த மீட்பு செயலை நிறைவேற்றக்கூடிய கடைசி நேரம், அது மீட்பின் நேரம். அந்த நேரத்தில் சாத்தானை அழிக்கிற அந்த நேரம், சிலுவையில் சாத்தானை அழிக்கிற அந்த நேரம், அந்த முக்கியமான நேரம். அதனால் அந்த நேரத்தில் அம்மா எனக்கு ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஜெபம் தொடங்கி செஞ்சுட்டே இருந்தோம். அப்போ தான் 12 மணி ஆனோடனே அந்த ஒரு சிஸ்டர் வந்து ஜெபமாலை எடுத்து கையில் கொடுத்துட்டு 12 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போன உடனே நான் எந்திரிச்சேன். எனக்கு என் பாடியில் எந்த விஷம் அப்படி எதுவுமே இல்லை. அந்த விஷம் எடுக்கிற கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டோன், பிளாக் கலர் ஸ்டோன், உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த கல் வச்சா அந்த விஷம்லாம் உறிஞ்சி எடுத்துரும். அது மாதிரி அங்கே வச்சுருந்தேன். இந்த கல்லில் இந்த கையில் 4 காலில் மொத்தம் 16 கல் வச்சுருந்தாங்க. கல்லுன்னா இவ்வளோ தான் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக்கு. அது வந்து விஷம்லாம் உறிஞ்சி எடுத்துரும். ஆனால் அது வச்சா விஷம் உடம்புலேருந்து 8 நாள் ஆகும். தானாக கீழே விழுற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. அது விஷம் ஃபுல்லாக எடுத்து தான் கீழே விழுகும். ஆனால் அன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு அந்த ஜெபமாலை எடுத்து சொல்லி ஜெபம் சொல்ல ஆரம்பித்தேன். கையை விரித்து முட்டி போட்டு நான் ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தேன். ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு சிஸ்டர் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு பயங்கரமாக சத்தம். என்ன சத்தம் போட்டாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணுற, உன்னை நைட்டெல்லாம் நாங்கள் உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடணும், நீ உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னான்? ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த நீடில் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு, இந்த ஸ்டோன் வச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கு. யார் இதை எடுக்க சொன்னா? உன்னை யார் இதை எடுக்க சொன்னா? ஏன் எடுத்த? நீ உன்னோட உயிரை பற்றி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் எடுக்கலை, எனக்கு இது எடுக்கவும் தெரியாது, இது நான் எடுக்கலை. இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஒருவேளை அவங்க எடுத்துருக்கலாம், நான் தூங்கும்போது எடுத்துருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் தான் டியூட்டியில் இருக்கிற சிஸ்டர், என்ன தெரியாமல் வேறு எந்த சிஸ்டர் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன், ஏன் உனக்கு பாடியில் வந்து விஷம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க அப்படி அமைதியாக போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் மாதா வந்து என்னை சுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அம்மா வந்து என்னை அந்த விஷம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, நார்மல் இது லைஃப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தாங்க. ஒரு 7 நாள் அங்கே இருந்தேன். அப்புறம் சாத்தானோட சோதனைகள் வித்தியாசம் ஆரம்பிச்சிது. நான் எப்போல்லாம் ஜெபமாலை எடுக்கிறனோ கையில், அப்போல்லாம் அடிக்க ஆரம்பித்தான். ஜெபம் சொல்லாத, இதை எடுத்தாலே அடிப்பான், ஜெபம் சொல்லாத. அடின்னா சாதாரண அடியெல்லாம் இல்லை, நிலத்தில் போட்டு தேய்ச்சி தோலெல்லாம் உரியும், முடியெல்லாம் பறித்து எடுத்துருவான். இந்த மாதிரி சித்திரவதை பண்ண ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதம், கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட இருக்கும், நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பார்வை போச்சு. பார்வை எடுத்துட்டான். பார்வை போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி பார்வை இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு தெரியாது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் வந்து நன்மை கொடுத்து தைரியப்படுத்துவார். கவலைப்படாத, தைரியமாறு. பார்வை இல்லாமே இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து காது கேட்காம போயிடுச்சு. காதும் கேட்கல. காது கேட்காது, கண்ணம் தெரியாது அப்படின்னா பூசிக்கு போக விட மாட்டாங்கல்ல, நடக்க முடியாது. டெய்லி பூசிக்கு நானும் தங்கச்சியும் தான் மாஸ்க்கு போவோம். டெய்லியும் கண்ணு தெரியாமல் காது கேட்காம ஆனாலுமே நன்மை வாங்குறதுக்கு வேண்டியாவது பூசிக்கு போகணும் அப்படின்னு அவள் கையை பிடிச்சிட்டே 3 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். எல்லாருக்கும் தெரியும், எங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம், என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். கண்ணு தெரியாது, காதும் கேட்காது, அப்படியே இருந்தேன். ஒரு வருஷம் அப்படியே ஆச்சு. திரும்ப போச்சு. கொஞ்ச நாள் கழித்து வாய் பேச முடியும். நிறைய பாடுவேன் நான். கண்ணு தெரியாது, காதும் கேட்காமனோடனே பாட்டு பாட ஆரம்பித்தேன். நிறைய சத்தமாக துதிக்கிறது, ஜெபிக்கிறது, பாட்டு பாட. கொஞ்ச நாள் கழித்து ஊமையாக்கி விட்டான். இந்த வாய் பேசாமல் ஆக்கி விட்டான். வாயும் பேசாது, 3மே இல்லை. கண்ணு இல்லை, காது இல்லை, வாயும் பேசாது. எப்படி இருக்கும்? என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது, யார் இருக்கான்னு தெரியாது, பகல் எதுன்னு தெரியாது, நைட் எதுன்னு தெரியாது, என்ன எதுவுமே தெரியாது. அப்படியே ஒரு இருண்ட வாழ்க்கை தான். 4 வருஷம் அப்படி. கொஞ்ச நாள் அப்படியே ஓடிச்சு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கால் 2 முட்டிக்கு கீழே உணர்ச்சி இல்லாமல் பண்ணி நடக்க முடியாமல் பண்ணிட்டான். அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக செயலுக்கு ஆரம்பிச்சுது. அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்ச நாள் அடித்து பார்த்தான், சித்திரவதை பண்ணனான், செவுத்தில் பேஸ்ட் பண்ணிடுவான், சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஒட்டி விடுவான், மணிக்கணக்காக அப்படியே தொங்கிட்டே இருப்பேன். சில நேரம் தலைகளாக தொங்க விடுவான். அப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு மனிதனை எவ்வளோயெல்லாம் சித்திரவதை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் சித்திரவதை பண்ண. எதுக்காக அப்படின்னா, ஜெபிக்காத.
ஜெபிக்காத. இது ஒன்றே தான் அவனால் கடைசியில் அடித்து பார்த்து அவனால் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எப்போல்லாம் சாத்தா என்னை அடிக்கிறானோ அப்போல்லாம் எனக்கு அதிகமாக ஜெபிக்க முடிஞ்சுது. அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய ஒரு சக்தி. நான் ஒரு நாள் சோர்ந்து போய் ஜெபிக்காமல் அப்படி இல்லாமல் எனக்கு இன்னும் ஒரு நாள் பயம் இருக்கலாம் இல்லையா. 1 வருஷம் ஓடிடுச்சு, 1 வருஷம் அடி வாங்கிட்டேன். இன்னும் ஜெபிச்சா அடிப்பான் அப்படின்னு ஜெபமாலை எடுத்தாலே அடி விழுகும்னு தெரிஞ்சால் எடுப்போமா? ஆனால் கடவுள் எனக்கு அந்த சக்தி தான் கொடுத்தாரு. அவன் ஒரு ஜெபமாலை சொன்னால் அடிக்கிறான் அப்படின்னா நான் 2 ஜெபமாலை சொல்லுவேன். அவன் அப்படியே 20 ஜெபமாலை 30 ஜெபமாலை அப்படியே ஜெபம் சொல்லிகிட்டே இருக்க ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு பலன், அதுதான் எனக்கு பலம் கொடுத்துச்சு. அன்னை மரியாதை மாசற்ற இதயம் வெற்றி பெற்றது, அதுதான் எனக்கு பலம் கொடுத்துச்சு. மாதாவுடைய அந்த ப்ரொடெக்ஷன். நிறைய நேரங்களில் வானதூதர்கள் எல்லாம் வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி சோதனை நாட்களில் கண்ணு தெரியாத போதெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க. யார் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சில நேரம் முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் எனக்கு அந்த சோதனை நாட்களில் கடவுளும் உதவி செய்தார். அதே போல் சாத்தானும் விடாமல் தொல்லை பண்ணான். 1 வருஷம் 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு. 4ஆவது வருஷம் எல்லாருக்கும் ஒரு சோர்வாயிருச்சு. வீட்லேயும் எத்தனை நாள் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, எல்லோரும் இதை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு. சாத்தான் வந்து அடுத்த கட்ட சோதனைக்கு போனால் சாப்பிட விடாமல் பண்ணினான். சாப்பிட விடாமல் பண்ணிட்டான். சாப்பிட விடாமன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க, எனக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு கண்ணெல்லாம் தெரியாது, இவங்க ஊட்டி விடுவாங்க. சில நேரம் குழந்த மாதிரி பார்த்தாங்க என்ன. அதுதான் ரொம்ப என்ன நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத விட என்னோட சேர்ந்து என் குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. கடவுளுடைய திட்டத்திற்கு அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தொடக்கத்திலேருந்தே குருக்களுடைய அந்த வழிகாட்டுதல் இருந்துச்சு. சிஸ்டர்ஸ் உதவி செஞ்சாங்க. இல்லைன்னா அந்த வயசில் இதெல்லாம் தாண்டி நிற்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோடய 21 24 வயசு வரைக்கும் இந்த சாத்தானோட சோதனை காலம்தான் இருந்துச்சு. அவ்வளோ கடினமான சோதனை. கடவுளை எப்படியாவது நான் மறுதளிச்சிட மாட்டேனா அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் கெஞ்ச ஆரம்பித்தான். பாரு, உன்ன மாதிரி வாலிப பிள்ளைங்களை எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன் ஜெபம்னு இருக்கிற, நீ ஜெபிக்காத, உன்னையும் அவங்கள மாதிரி இரு. சில நேரம் நிறைய பணம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டி இதெல்லாம் உனக்கு தர்றேன், உங்கள் வீட்டில் கஷ்டம் தானே, சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்கள, இதெல்லாம் உனக்கு தர்றேன், நீ ஜெபத்தை மட்டும் சொல்லாத, நீ கடவுள் இல்லைன்னு சொல்லு, நீ சொன்னால் நம்புவாங்க. இது மாதிரி நிறைய தஞ்சமாக கெஞ்ச ஆரம்பித்தான். அதுக்கும் இடம் கொடுக்கல. கடைசியாக அவன் ஒன்று உணவு சம்மந்தமான சோதனை. சாப்பாடு எல்லோரும் சாப்பிடுவாங்க, எனக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. என்னோடய சாப்பாடு மட்டும் மண்ணாக போயிடும். எடுத்து சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்படி கொஞ்ச நாள் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காலம். அப்படியே ஒரு 5-6 மாதம் அப்படியே படுக்கையாயிட்டேன். பெட்ரிடன் ஆகி எதுவுமே இல்லாமல் நற்கரணை மட்டும் எப்பாவது கிடைக்கும். நிறைய முறை நைசப்பா நன்மை கொடுப்பாரு, கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். இப்படி ஆனால் குறிப்பிட்ட அந்த தவக்காலத்தில் இயேசுடைய பாடுகள் நாளில் எல்லாமே நார்மல் ஆயிரும், திரும்பவும் அதே மாதிரி ஆயிரும். இப்படி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு. எவ்வளவு காலம் இது நடக்கும் அப்படின்னு தெரியல. நான் கேள்வி கேட்கக்கூடாது, பொறுமையாக காத்துட்டே இருந்தேன். அந்த சாப்பாடு இல்லாமல் படுக்கையான போது எல்லோரும் சோர்ந்து போயிட்டாங்க. எங்கள் குடும்பமே சோர்ந்து போய் நான் இறந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அப்போ படுக்கையில் இருக்கும்போது எங்களுடைய பங்குத்தந்தை நற்கரணை எனக்கு வந்து நோயில் பூசல் கொடுக்க வந்தார். நோயில் பூசல் கொடுக்க வந்துட்டு நோயில் பூசல் கொடுத்து நிலம் போட்டு விட்டுட்டு ப்ரேயர்லாம் சொல்லிவிட்டு நன்மை கொடுத்துட்டு போயிட்டார். நன்மை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய வானதூதர் அவர் சொன்னார், உனக்கு நோயில் பூசல் கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது ஏதோ நோயில் பூசல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு மனசுக்குள்ளே அப்படின்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு எல்லாரும் காத்துட்ருக்காங்க. அப்போ என்னுடைய குடும்பமும் நம்பிருச்சா நான் இறந்துருவேன்னு. அப்போ அன்னைக்கு தான் என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஏசப்பா நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, நீங்கள் தான் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, நீங்கள் தான் எனக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த சோதனையும் அனுமதிச்சிங்க, இந்த சோதனைக்காலெல்லாம் இப்போ அப்படின்னா நான் இப்போ இறந்துருவேன் அப்படின்னா எல்லோரும் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அந்த நாட்களில் அப்படின்னா, நிறைய பேர் மக்கள் புரிஞ்சிக்காதவங்களாம் என்ன சொன்னாங்க, விமலாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த சோதனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லையா. அப்போது மக்கள் திடீர்னு மக்கள் ப்ரேயருக்கு வரும்போது நான் தொங்கிட்டு இருப்பேன் செவுத்தில், எப்படி இருக்கும், சில தலைகளை அணைக்கும், இப்படியெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அப்போ கண்ணு தெரியாது, காது கேட்காது, இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரேயருக்கு வரவங்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ தான் மக்கள் சொன்னாங்க அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஒரு குரூப் மக்கள் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த நற்கனை வாங்கிட்டு ஃபாதர்லாம் போயிட்டாங்க. நான் அழுதேன்,
ஃபஸ்ட் டைம் நான் அழுகிறேன். எதுக்குன்னா இந்த வேதனை நினச்சி அது வரைக்கும் சாத்தானோட சோதனையில் ஒரு நாள் நான் அழுததே இல்லை. வலிக்கும், ஆனால் நான் ஜெபிப்பேன். அன்றைக்கி மனசு சங்கடப்பட்டு அழுதேன். ஆண்டவரே, நான் இறந்துருவேன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, நீங்கள் என்னை அப்படியே விட்டுருவீங்களா? நான் இறந்துருவேனா? நான் ஒருவேளை இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னை பேய் பிடிச்சி இறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கடவுள் மாதா காட்சி கொடுத்தது, இயேசு காட்சி கொடுத்தால் பொய்ன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் மந்திரம், ஏதாவது கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்னை இப்படியே விட்டுருவீங்களா? இதுதான் உங்களுடைய இதுக்காக என்னை அழிச்சிங்களா? அப்போ என்ன செய்ய போகிறீங்க? நான் சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் இப்போ என்னை கை விட்டுட்டீங்க, நான் ஒரு வேளை இறந்து போயிட்டேன் அப்படின்னா உங்களை தான் சொல்லுவாங்க, உங்களை தான் ஏசப்பா காப்பாற்றலன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாது. அதனால் எனக்கு ஒரே ஒரு நாள், நிறைய நாளெல்லாம் கேட்கல, நான் ஒரே ஒரு நாள் எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுங்க. எனக்கு கண்ணு தெரியணும், காது கேட்கணும், வாய் பேசணும், நான் நடுக்கணும், நான் பூசிக்கு போகணும், சாத்தான் என்ன தொடக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு நாள் அந்த அனுமதி கொடுங்க. நான் பூசிக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட வரேன், நான் தயாராகிறேன் அப்படி சொல்லி. எனக்கு வயசு அப்போ 25 வயசில் எனக்கு இந்த அனுபவத்தோடைய தொடக்கம். அப்படி ரொம்ப கடினமான ஒரு கட்டத்தில் நான் ப்ரே பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு நாள் கொடுங்க ஏசப்பா, நான் உங்களுக்காக ஒரே ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நடந்து போகிறத மக்கள் பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த சூழ்நிலையில் நான் போனேன். எப்போ போனேன் அப்படின்னா ப்ரேயர் பண்ணி படுத்துட்டு 2 நாள் முடிஞ்சு 5வது நாள் மாதா என்னை சந்தைக்கு வந்தாங்க. மாதா என்னை படுக்கையிலேருந்து தூக்கி எடுத்து, மாதாவை கூட 2 ஏஞ்சல்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் கையில் ஒரு பார்சல் இருந்துச்சு. அதை பிரித்து அந்த பார்சல் ஃபுட் பார்சல், சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னு தெரியாது. மாதா எனக்கு அந்த சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டாங்க. நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் அது காட்சி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது காட்சி இல்லை, உண்மையாகவே மாதா சாப்பாடு கொண்டு ஊட்டி விட்டாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் நினச்சேன், ஓ மாதா வந்துட்டாங்க, என்னை சரி பண்ணிடுவாங்க, இனிமேல் நான் நல்லாயிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் எதுவுமே பண்ணலை, திரும்ப அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாட்கள், மாதங்களுக்கு பிறகு நான் அந்த சாப்பாடு என் வயிற்றுக்குள்ளே போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாலும் பிளட்டு வாமிட்டாக வரும், இவ்வளோடு தண்ணி குடித்தா இவ்வளோ பிளட்டு வரும். அப்படியே கொஞ்சம் ரொம்ப உடம்பெல்லாம் வீக் ஆகி ரொம்ப எலும்பு தோலும் ஆயிட்டேன். அப்போ மாதா சாப்பாடு கொடுத்தோடனே உடம்புக்குள்ளே ஒரு புது தெம்பு, ஒரு தைரியம் வந்துருச்சு. இனி நான் சாக மாட்டேன் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் மாதா திரும்ப அப்படியே படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப என்ன சரி பண்ணலை. மனசுக்குள்ளே ஒரு கேள்வி, ஒருவேளை கடவுளோட சித்தமாக இருக்கும், அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்துட்டு. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எங்கள் அம்மா பேசுகிற சத்தம் கேட்டுச்சு. கண்ணு திறந்து பார்த்தா பார்வை வந்துருச்சு, காது கேட்க ஆரம்பிச்சிச்சு, நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் நார்மல் இதுக்கு வந்தோடனே பயங்கர சந்தோஷம் எனக்கு இப்போ நினச்சா கூட நான் எப்படி இதெல்லாம் தாண்டி வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது சாதாரணமான இதில் ஒரு 50 வகையான சோதனைகள் இருந்துச்சு. ஒரு சோதனை 1 2 தான் உங்களுக்கு சொன்னேன், 50 வகையான சோதனைகள் இருந்துச்சு. திடீர்னு மிளகாத்தூள் கண்ணில் மூக்கிலெல்லாம் கிலோ கணக்கு மிளகாத்தூள் கொண்டு தள்ளி போட்டு விடுவான். கொதிக்கிற எண்ணெய் தண்ணி எடுத்து ஊற்றி விடுவான். உடம்பெல்லாம் காயப்படுத்தி விடுவான். இந்த மாதிரி நிறைய சித்திரவதை. பூசிக்கு நடக்க விடாமல் கால் ஃபுல்லாக மீன் ஃப்ரை பண்ண கிடிப்போம்ல, மசால் தேய்க்கிறக்கு, அது மாதிரி கால் ஃபுல்லாக காயம் கீறி விடுவான். அதனால் நடந்தே போவேன் நான். இது மாதிரி சித்திரவதை. கடவுள்கிட்டருந்து நான் பிரிக்கணும், நான் வெளியே வரணும், ஜெபிக்கக்கூடாது. இது கடைசியில் ஆண்டவர் என்ன அதுலேருந்து வெற்றி பெற செய்தார். எல்லாம் நார்மலாச்சு. பாப்பா சொன்னேன், சரி பூசிக்க போகலாம். ஏன்னா நான் கடவுள்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டிருக்கிறேன், பூசிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி திருப்பள்ளிக்கு போகணும். போயிட்டு ஓகே எல்லாம் நார்மல் இதாகிடுச்சு. நான் கடவுள்கிட்ட ஒரு நாள் கேட்டு எனக்கு அந்த நாள் கொடுத்துட்டாரு. ஒருவேளை நாளைக்கு நான் இருப்பேனா அப்படின்னு தெரியாது. அதனால் இன்றைக்கி நான் எல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாகிடுச்சு. பூசைக்கு நடந்து போயிட்டு வந்தேன். பங்கசாமியார் ஆச்சரியமாக பார்த்தாரு. எல்லாம் முடிஞ்சுது. வீட்டுக்கு வந்தேன். நைட் நல்லா தூங்குனேன். தூங்கும்போது ப்ரே பண்ணேன், ஆண்டவரே நாளைக்கு நான் எழுந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் கேட்டேன், என்னை கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இனி நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக வரேன், என்னை எடுத்துக்குங்க, நான் இப்போ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி நைட்டு படுத்துட்டு நாளைக்கு எழுந்திருப்பணும் அப்படி டவுட்டில் தான் தூங்குனேன். இன்றைக்கி வரைக்கும் எழுந்திரிச்சிட்டு தான் இருக்கேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய சோதனை காலத்துடைய சுருக்கம்.
சரிங்களா, சுருக்கம். அப்போது இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப கடினமான ஒரு காலம், ஒரு இருண்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த காலம் முடிஞ்சிச்சு, சோதனை காலம் முடிஞ்சிச்சு. நான் வந்து ஆண்டவர் இயேசு திரும்ப என்னை சந்தித்தார். ஆண்டவர் சொன்னார், ஏற்காடு கார்மல் கான்வென்ட்டுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அங்கே வந்து 40 நாள் நீ எனக்காக அங்கே காத்துரு, நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோட பேசணும், நீ அங்கே ஜெபி அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து ஏற்காடு கார்மல் மடத்திற்கு, கார்மல் மடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் என்னை உள்ளே கொண்டு போய் விடுறாங்க. பிஷப் சிங்கரா, சேலம் பிஷப் சிங்கரா என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே கொண்டு போய் விட்டாங்க. 40 நாள் அவங்களோட உள்ளே இருந்தேன். அந்த 40 நாட்கள் சாத்தான் என்னை தொடக்கூட இல்லை. அப்போது ஆண்டவர் சொன்னார், இது வரைக்கும் சாத்தானுக்கு உன்மேல் அதிகாரம் இருந்தது, இன்று முதல் நான் சாத்தான் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஓட்டுற அந்த வல்லமை எனக்கு கொடுத்தார். அதான் எனக்கு கடவுள். அது சோதனை காலத்தில் நமக்கு துன்பம், எல்லாருக்கும் துன்பம் வரும். துன்பம் வராதவங்க அப்படின்னு யாருமே இல்லை இல்லையா? எல்லாருக்கும் துன்பம் வரும். ஆனால் அந்த துன்பத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆன்மாக்களின் மீட்புக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அது பலனுள்ள துன்பமாக மாறும். நம்ம துன்பம் வீணாகாது. நாம் அனுபவிக்கிற துன்பம் ஒரு நாளும் வீணாக போகாது. அந்த துன்பம் பலன் தரும். என்னைக்காவது ஒரு நாள் பலன் தரும். நமக்கு இல்லைனாலும் நம்ம குடும்பத்தாருக்கு பலன் தரும். யாருக்காவது ஒரு ஆன்ம மீட்புக்காக அது பலன் தரும். அதனால் துன்பம் வரும்போது நாம் அதை கடவுளுடைய அன்பில் ஒப்பு கொடுங்க, சிலுவையோடு ஒப்பு கொடுங்க. நான் அதை கற்றுக்கொண்டது அதுதான். துன்பம் வருவது நன்மைக்காகவே. திருப்பாடலாசிரியர் சொல்லுவேன், எனக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்காக, அதனால் நான் விதிமுறைகளை கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு, நான் அப்படிப்பட்ட ஒரு ஷை டைப்பு, ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆள், ஒதுங்கி நின்ன ஆள், இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் பற்றி பேசி எங்கேனாலும் நிறைய நாடுகளுக்கு ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் எனக்கு, நான் நிறைய படிக்கலை, அந்த +2 ஆண்டவர் இந்த அனுபவம் கொடுத்தாரு. அதோடு நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு, குருக்களுக்கு, கன்னியர்களுக்குன்னு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு பெரிய ஒரு உயர்த்தி வச்சுருக்காரு. அப்படின்னா அது அவருடைய பெரிய ஒரு இரக்கம், கிருபை தான். அப்போ நம்ம துன்பம் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது தளரா மனம். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் அப்படின்னு பவுல் சொல்லுவார் இல்லையா? தளராத மனம். ஆண்டவர் புனித பேதுரு சொல்லுவார், நீ தளராது இருக்க நான் உனக்காக மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா? அதனால் நமக்கு இன்றைக்கும் கடவுள் நமக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கார். நம்ம தளர்ந்து போகாமல் இருக்க, உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு தளர்ச்சி இருக்க கூடாது. அதனால் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கார், அவர் கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என்ன நடக்க வச்சுட்டுருக்கு, ஓடிட்டுருக்கேன். அப்போ ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஒரு சாட்சியை என்னை வச்சுருக்கேன்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிகிட்ருக்கேன். அப்போது இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய சுருக்கம். அதுக்கப்புறம் கடவுள் எனக்கு அந்த 2004 அப்புறம் அந்த ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தி, இனிமேல் சாத்தான் மேல் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புதிய பணியை கொடுத்தார். அப்போ தான் சீடராக்கும் பணி, எல்லா மக்களின் தரையும் சீடராக்குங்கள் அப்படிங்கிற அந்த பணியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஏற்கனவே நம்ம எல்லாரும் கொடுத்த கட்டளை தான் அது. சிறப்பாக எனக்கு அந்த புதிய நற்செய்தி அறிவு பயிற்சி பள்ளியை துவங்குவதற்காக ஆண்டவர் என்னோட அந்த அனுபவத்தை இதெல்லாம் கொடுத்தாரு. நீ தொடங்குன்னு சொன்னார். அதை தொடங்கி இப்போ 16 வருஷம் ஆகுது. நாங்கள் தொடர்ந்து செய்துட்ருக்குறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இயேசு அனுபவம் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கார். அது ஒன்று தான். துன்பத்திலும் நம்மோடு இருக்கார், சந்தோஷத்திலும் நம்மோடு இருக்கார். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லும்போது அவர் சந்தோஷப்படுறாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் அந்த இயேசுவை நாம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறை நற்கருணை விடல் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம உண்மை சாட்சிகளாக இருக்க நாம் எழுந்து நின்று ஒரு நன்றி பாடல் பாடிட்டு நம்ம மதிய சாப்பாட்டுக்கு செல்வோம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற காரியங்களை நம்ம செய்வோம். மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தக்காரர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதிலேயே எங்களை குறித்து வைத்தவர் நீர். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய உள்ளத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறேன். உடைய உள்ளங்கையிலே எங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிற ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிமையான 5 திருக்காயங்களுக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. எங்களுக்காக நீ பட்ட பாடுகள் உண்மையானது, நீ சிந்திய ரத்தம் உண்மையானது, நீர் எங்களோடு வாழ்வதும் உண்மை ஆண்டவரே. அந்த உண்மைக்கு நாங்கள் சான்று பகர எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் உயிரோடு எங்கள் மத்தியில் இருக்கிறீர். தொடக்க காலத்தில் சீடர்களுக்கு நீர் உடனிருப்பை உறுதிப்படுத்தினது போல இந்த நாட்களிலும் எங்களுக்கு நீ உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலை முதல் நேரம் வரைக்கும் ஆண்டவரே, இவர்கள் உம்மது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை உயிருள்ளது ஆண்டவரே. திருப்பலியின் வழியாக நீ நீர் தந்த அந்த அபிஷேகம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது இந்த வேளையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே நாங்கள் உண்ணப்போகும் உணவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தை என்ற உணவினால் ஊட்டம் பெறுவது போல உடலுக்கான உணவையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எங்களுக்கு மருந்தாக மாறிட அருள் புரியும் ஆண்டவரே. நாங்கள் உண்ணும் உணவு எங்களுக்கு மருந்தாகிட அருள் புரியும். நீரே எங்கள் எல்லாவற்றிலும் நீர் மகிமை பெறும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லிலும் செயலிலும் நீர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்தது போல நாங்களும் உமக்கு உகந்தவராய் இருக்க, மனிதர்களுக்கும் உகந்தவர்களாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்னை மரியாளின் துணையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியுமே உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். ஆமென்.